فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم واقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم حصرت صدورهم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஏமாறாதே ஏமாற்றாதே என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. யா அல்லாஹ், நான் யாரையும் ஏமாற்றாமலும் என்னை யாரும் ஏமாற்றி விடாமலும் நீ பாதுகாப்பாயாக என்று நபிகள் பெருமானார் கேட்பாங்களாம். இது எவ்வளவு முக்கியமான பிரார்த்தனை நம்ம யோசிச்சு பார்க்கணும். யா அல்லாஹ், நான் யாரையும் ஏமாற்றி விடக்கூடாது, என்னை யாரும் ஏமாற்றி விடக்கூடாது, நான் யாரையும் முட்டாளாக்காமலும் என்னை யாரும் முட்டாளாக்கி விடாமலும் என்னை பாதுகாப்பாயாக என்றுதான் பெருமானார் கேட்பார்களாம் துஆக்கள்ல. அப்ப நான் எதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் நபி வழியை கடைபிடித்தார் என்று சொன்னால் கண்டிப்பாக ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வராது. நபி வழியை ஒரு முஸ்லிம் கையில் எடுத்துக்கொண்டால் ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் வராது, நான் ஏமாந்து போய்விடக்கூடிய அளவுக்கு விவரம் இல்லாமல் ஆகிவிடாது. திருமலை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். இந்த வசனத்தை நீங்கள் பல இடங்களில் நிறைய அஜர்குமார்கள் பேசுற நீங்க கேட்கலாம். அதை உள்ளத்தில் போட்டு மனப்பூர்வமாக நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் இந்த வசனத்தை போன்ற உத்தரவாதம், கேரண்டி உலகத்தில் வேறு யாருக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லவே கிடையாது. அது என்ன கேரண்டி, என்ன உத்தரவாதம்? உலகத்தில் எத்தனையோ உத்தரவாதம் கேரண்டி அப்படிலாம் பார்க்கிறான். 10 வருஷ கேரண்டி, 20 வருஷ கேரண்டி, உத்தரவாதங்கள் நிறைய உலகத்தில் இருக்கு. சாகும் வரை, செத்த பிறகும் மறுமையில் தொடர்ந்து அப்படி ஒரு கேரண்டி வேணும். இது 10 வருஷ கேரண்டி, 20 வருஷ கேரண்டி கேள்விப்படலாம். சாகும் வரை கேரண்டி ஒன்று இருக்கு. செத்த பிறகு மறுமையில் அந்த கேரண்டி தொடர்கிறது. அந்த உத்தரவாதத்தை, அந்த கேரண்டியை திருமறை குர்ஆன் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன கேரண்டி தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால், அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், எல்லா முஸ்லிம்களை பார்த்து ஒரு கேள்வி இது, அல்லாஹ்வை பிரியப்படாத நேசிக்காத முஸ்லிம் இருக்க முடியுமா? நான் கேட்கிறேன். ஒரு முஸ்லிம் நான் அல்லாஹ்வை நேசிக்கலன்னு சொல்றான். அப்படி சொன்னா அவன் முஸ்லிமே கிடையாது. எனக்கு அல்லாஹ் மீது பிரியம் கிடையாது என்று சொன்னால், அல்லாஹ்வை நான் நேசிக்கவில்லைன்னு சொன்னா அவன் யாரும் இல்ல, முஸ்லிம் இல்ல. வேற என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை நேசிக்காத ஷைத்தான் நேசிக்கிறான்னு அர்த்தம் ஆயிடும். அப்ப நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால், எல்லாருமே நேசிக்கிறோம். எல்லாருமே யாரு? இந்த தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு எத்தனை பிரிவு இருக்கிறதோ அத்தனை பிரிவும் அல்லாஹ்வை நேசிக்கும். தௌஹீதை பேசக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, தர்காக்கு போகாதான்னு சொல்றவன், தர்காவில் படுத்து கிடக்கிறவன், சந்தனக்கூடு எடுக்கிறவன், தாயத்தை எழுதுறவன், தாயத்தை எழுதி கட்டுறவன், தகடு எழுதி கரைச்சு கொடுக்கிறவன், காலில் உழுவுன்னு சொல்றவன், கால கழுவி குடிக்கிறவன், வட்டி வாங்குறவன், விபச்சாரம் செய்யறவன், எத்தனை பிரிவுகள் எவ்வளவு மோசமாக செய்யக்கூடிய, தவறு செய்யக்கூடிய முஸ்லீமாக இருந்தாலும் அல்லாஹ்வை நேசிப்பான். அதுல சந்தேகம் கிடையாது. அல்லாஹ்வை நேசிக்காத முஸ்லிமே இருக்க முடியாது. அப்ப அது அல்ல முக்கியம். அல்லாஹ்வை நீங்க நேசிக்கிறதா முக்கியம். அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும், அதுதான் முக்கியம்.
நான் தான் அல்லாஹ்வை நேசிப்பேனே. நீங்க எல்லாரும் அல்லாஹ் மீது அன்பு வச்சிருக்கீங்கள, அது முக்கியம் கிடையாது. அதான் வச்சிடலாம், எல்லாரும் வச்சிருக்கிறோம். எல்லா இயக்கத்தவர்களும் வைப்பார்கள், எல்லா முஸ்லிம்களும் வைப்பாங்க. அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால், அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலாக அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால், நம்மள அல்லாஹ் நேசிச்சிருக்கானு யாருக்கா தெரியுமா? நம்மளாம் சொல்லணும் அல்லாஹ் நேசிச்சோங்கிறோம். அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டுமானால், உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட வேண்டுமானால், நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தாலும் சரி, அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானாலும் சரி, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானாலும் சரி, இந்த மூன்றுக்கும் ஒரே வழி என்னுடைய தூதராகிய முகம்மதை பின்பற்றுவதுதான். ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை நீ சொல்லிவிடு. இந்த கேரண்டி உலகத்தில் யாருக்கும் கிடையாது. அதை நீ கேட்டு பாருங்க, எந்த அஜெண்டாலும் கேளுங்க. எவ்வளவு பெரிய ஷேகா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய வலி இல்லாம இருக்கட்டும், எத்தனை பெரிய கொபரா இருக்கட்டும், நம்ம பாவம் மன்னிக்கப்படணும், நபி வழிதான் நடக்கணும். இவர் பெரிய ஆலிம்சா, இவர் பெரிய அஜர்த்து, பாப்பா நாயகம், உம்மா நாயகம், பெத்தாப்ப நாயகம் சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய நாயகமா இருக்கணுமே, நபிகள் நாயகத்தை நேசிக்கணுமா, பின்பற்றணுமா, வேற யாரும் பின்பற்றணுமா? அதான் கேள்வி. அது எவ்வளவு பெரிய நல்லவரா உயர்ந்தவரா அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. அதுல 1000 பொய் பிராடுகள் ஏமாற்றங்கள் செய்வாங்க. சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் யாரை பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால் யாரை பின்பற்ற வேண்டும்? இதுக்கு பதில் கேளுங்க. எந்த அஜெண்டாலும், எவ்வளவு பெரிய அஜெண்டாலும் கேள்வி. அஜெர்த்தி என் பாவம் மன்னிக்கணும், யாரை பின்பற்றினா அல்லாஹ் மன்னிப்பான்? குர்ஆன்ல காட்ட சொல்லுங்க. நபிகள் பெருமானாரை பின்பற்றினால்தான் மன்னிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால்தான் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்பதான் நம்ம கேட்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால்தான் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், நம்மளை அல்லாஹ் பிரியப்படுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாச்சும் மௌலிது ஓதி இருக்காங்களான்னு கேளுங்க அஜர்ட்ட. சும்மா கேட்க கூடாது. அஜர்த் சொல்வாரு மௌலிது ஓதுறது கூடும் அப்படி. இந்த ஒரு அஜர்த் பேசியிருக்காராம், மௌலிது ஓதலாம், அவுலியாக்களை கேட்கலாம், தகடை கட்டலாம். ரசூலுல்லாஹ் ஓதுனதை காட்டியாங்க. ஓதலாங்கிற நீ என்ன சொல்றது? நான் சொல்ல முடியுமா? இஸ்லாத்துல இது சரி நான் சொல்ல முடியாது. அந்த அஜர்ட்ட கேளுங்க. ஐவேளை தொழுவது கடமையான கேளுங்க அந்த அஜர்ட்ட. ஆமாம் பாரு, அதுக்கு என்ன ஆதாரம்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான் பாரு. நோன்பு பிடிக்கிறது கடமையான கேளுங்க அஜர்ட்ட. ஆமா, அதுக்கு என்ன ஆதாரம் அஜர்த்து? குர்ஆன்ல இருக்கும் பாரு. ஹஜ் செய்யறது, லா இலாஹா இல்லல்லாஹ் திக்ர் செய்யறது, தர்மம் செய்யறது எல்லாத்தையும் கேளுங்க, குர்ஆன்ல இருக்கும் பாரு. மௌலிது ஓதுறது கடமையா? ஆமா, அதுக்கு என்ன அஜர்த்து ஆதாரம்? குர்ஆன்ல அஜர்த்து. அது வந்து முன்னோர்கள் நாதாக்கள் அவுலியாக்கள்மா. என்ன தொழுகைக்கு படான்னு குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டினீங்க, நோம்புக்கு குர்ஆன்ல அப்படி காட்டுறாங்கல்ல. நீங்க ஒரு அஜர்த்தை டெஸ்ட் பண்ணுங்கிற, ஒரு அஜர்ட்ட போங்க, அஜர்த்து தொழுவுறதுக்கு கடமைன்னு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கான்னு கேளுங்க. ஏன் இல்ல வெடுக்கு எடுத்துருவார். மௌலிது ஓதுற குர்ஆன்ல ஆதாரம் இருக்கான்னு கேட்டா அது வந்து இழுப்பாரு. இதுல விளங்கெல்லாம் ஏன் தர முடியல? இல்ல. தொழுகைக்கு காட்ட முடியுது, நோம்புக்கு காட்ட முடியுது, ஹஜ்ஜுக்கு காட்ட முடியுது, திக்ருக்கு காட்ட முடியுது. எத்தனை விஷயங்களுக்கு வட்டி வாங்க கூடாதுன்னு குர்ஆன்ல இருக்கு, விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு குர்ஆன்ல இருக்கு, நிறைய விஷயம் குர்ஆன்ல காட்ட முடியுது. மௌலிது ஓதுனாங்க ரசூலுல்லாஹ் காட்டு, குர்ஆன்ல காட்ட முடியல. ஏன் இல்ல? இந்த மௌலிது வந்து எத்தனை வருஷம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 400 வருஷம் ஆச்சு இந்த மௌலிது வந்து. என்னமோ நாங்க புதுசுன்னு சொல்றோம், இவர்கள் புதிதாக வந்து கூடாது என்று சொல்கிறார்கள். நாங்களா புதுசு? அதை நாங்க வந்து 25 வருஷம் சொல்றோம், இது புதுசு அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகு 1000 வருஷத்திற்கு பிறகு மௌலிது வருது எழுதியிருக்கான். மௌலிதுங்கிறது என்னது நான் கேட்கிறேன். ஐயா திருமலை குர்ஆன் வாசகமா? நபி வழியாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி ஏதாவது மௌலிது ஓத வேண்டியதானே? உடனே ஒரு ஹஜ்ரத் கேட்பாரு, ரசூலுல்லாஹ் தாமேலே எப்படி மௌலிது ஓதுவாங்க? நம்ம தானே ஓதணும் அப்படின்னு நாளைக்கு வந்து பதில் சொல்லுவாரு. அதுக்கு நான் சொல்லிக்கிறேன், தான் மேல ஓத வேண்டாம், இப்ராஹிம் மேல ஓதுறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஃபத்தபிஉ மில்லத்த இப்ராஹிம், முஹம்மதே இப்ராஹிமுடைய வழியை நீர் பின்பற்றுங்கறான். நம்ம எப்படி ரசூலுல்லாஹ் பின்பற்றணுமோ அவர் ரசூலுல்லாஹ் யாரை பின்பற்றணும்? ஃபத்தபிஉ மில்லத்த இப்ராஹிம், இப்ராஹிமுடைய வழியை நீர் பின்பற்று நபியே. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்லி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாம் உலகம் பின்பற்றணும், ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் நபியை பின்பற்றணும். அது தெரியுமா உங்களுக்கு?
நீ என்ன யா நபி ஸலாம் அலைக்கும் பாட்டு சலாம் ஆகுமா? நான் கேட்கிறேன். எங்க கேள்வி அதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களாங்க, அவர்களை பின்பற்றினால் நீங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டீர்கள். உங்களை எவனும் ஏமாற்ற முடியாது. நபி வழியில் இருக்கான்னு கேட்டுவீங்கல்ல, அது எடுத்து நீங்க தாயத்தை கேட்டீங்களா? நபி வழியில் காட்டுங்க. இல்ல போய வேலையை பார்த்துட்டு. அதை எடுத்து நீங்க மோல்து நபி வழியில் காட்டுங்க. போட வேலையை பார்த்துட்டு சட்டையை பிடிச்சிடணுமே. எவனையும் ஏமாற்ற முடியாது உங்களை. நீங்க நபி வழியை விட்டீங்க, குர்ஆனை விட்டீங்க, ஏமாந்து நாசமா போயிடும். நம்ம ஃபத்தபஹு ஷைத்தான் ஃபன்ஸலஹ மின்ஹா ஃபத்பஹு ஷைத்தான்ங்கறான் அல்லாஹ். ஒருவனுக்கு ஒரு வசனத்தை நாம் சொன்னோம், குர்ஆன் வசனத்தை, ஒரு தூதருடைய விஷயங்களை, அவன் என்ன செய்தான்? அந்த குர்ஆனை விட்டு விட்டான், அந்த தூதர் வழிகளை விட்டு விட்டான். அவனை ஷைத்தான் தொடர்வான்ங்கறான் அல்லாஹ். உங்க பின்னால ஷைத்தான் வந்துருவான், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எப்ப நபி வழியை நீங்க கையில் எடுக்கலையா, அது நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் சரி, நபி வழியை கையில் எடுக்காமல், திருமறை குர்ஆன் வசனத்தை நீங்க கையில் எடுக்காம, முன்மாதிரி வைக்காம அதை விட்டுட்டீங்க, உங்களை தொடர்வது ஷைத்தான். ஃபஅத்பஅஹு ஷைத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் சொல்லல. ஷைத்தான் அவனை தொடர்வான் அப்படிங்கிறான். நம்ம கேட்கிற கேள்வி அதுதான். சலாம் வந்து சுன்னத்து, நபி வழி. சலாம் வந்து பிரார்த்தனை, நபி வழி. நீங்கள் ஓதக்கூடிய மௌலிது நபி வழி அல்ல. ஏன்? அது ஒரு பாட்டு. மௌலிதுங்கிறது என்ன? பாட்டா இல்லையா? நான் உதாரணமா உங்களுக்கு ஒரு பாட்டு படிச்சு காட்டுறேன். இந்த நாவூர் என்ப பாட்டு கேள்விப்பட்டீங்களா? தீன் கொடி நாட்டிய தேவாயிரை தூதரையா முஸ்தபா, தீன் கொடி நாட்டிய தேவா. இது நல்ல பாட்டு, நல்ல கருத்து. நிறைய பாட்டு நல்ல கருத்துள்ள பாட்டுலாம் இருக்கு. ஒரு சினிமா பாட்டு கூட கருத்துள்ள பாட்டு படிச்சு காட்டுற பாருங்க. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலேன்னு ஒரு பாட்டு படிச்சிருக்கான். எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே, நான் யாராரோ என்று தாலாட்டன் எம்ஜிஆர் ஒரு பாட்டு வாய்ப்பாரு. நாங்கள் முந்தி ஒரு சின்ன பிள்ளை எல்லா படம் பார்ப்போம். எல்லாம் யார் பாட்டு என்ன எதெல்லாம் மோல்து ஒரு காலத்தில் அதுதான் எங்கள் வேலை. திருந்த பிறகு இல்லைன்னு வைங்களேன். இது என்ன பாட்டு நீங்க நினைக்கிய? ஹதீஸ் அப்படியே இருக்கு, அப்படியே ஹதீஸ். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது முஸ்லிமாக பிறக்கிறது, இறைவனுக்கு கட்டுப்பட்டதாக பிறக்கிறது. அது இஸ்லாத்தை விட்டு அப்பார் போய் வீணா போவது பெற்றோர்கள் வளர்ப்பதில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுங்க, அது அப்படியே ஹதீஸ்ல இருக்குது. அதை அவன் அப்படி காப்பி அடிச்சு அப்படி இலக்கியமா அப்படி விட்டான். எத்தனையோ அப்படி விட்டுருக்கானுங்க. நல்ல கருத்து தான், சரி. நல்ல கருத்தை வந்து இந்த பாட்டை வந்து ரசிச்சு படிக்கலாமே ஒழிய வணக்கமாக இபாதத்தாக செய்ய முடியுமா? அதுதான் நாங்க கேட்கிறோம். இபாதத்தாக வணக்கமாக நம்ம என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இப்ப நான் ஒரு பாட்டு படிக்காரு. தீன் கொடி நாட்டிய தேவாயிரை தூதரையா முஸ்தபா, இந்த பாட்டை பேசாம தலையாட்டுவாங்க. இது என்ன பாட்டு நினைக்கிய? சினிமா பாட்டு மெட்டில் தான் இந்த பாட்டை படிச்சிருக்காரு. நம்ம ஒரு மெட்டில் சொன்ன சினிமா பாட்டு மெட்டெல்லாம் படிக்காங்க. இஸ்லாமிய கீதம்னு எழுதி வச்சு படிக்கல. இது என்ன மெட்டு நினைக்கிய? தீன் கொடி நாட்டிய தேவாயிரை தூதரையா முஸ்தபா, இது ஒரு சினிமா பாட்டு, हिंदी पाट मांग के साथ तुम्हारा मैंने मांग लिया संसार सल्लु बिना बेहती मामी अदा उन पेटला ओना मोल भक्ति परमेश्वर पाकरिया தெரியாது तीबु बी तैबत तिबु फaqत जल्लल हबीबु वफह नशर वतिबु यफहु मिसकल खितामी सल्लु बिना बितिमामी दीन गोडी नाटिय देवा ಒಂದು ಅಳಹಾ வரும். அப்ப நாவல் பாட்டை யாரா பக்தியா படிப்பீங்களா? அத வீட்டுல பூவெல்லாம் போட்டு
துணியெல்லாம் கட்டி சந்தனமெல்லாம் கொளுத்தி வச்சு பத்தியெல்லாம் கொளுத்தி வச்சு நடத்துவீங்களா? ஏன் நடத்த மாட்டேங்கிறிய? அது ஒரு பாட்டு, அதானப்ப மௌலுது. அது என்ன அரபில் இருந்தவொடனே என்ன பக்தி எங்க இருந்து வந்துச்சு? இஸ்லாமிய கீதம் என்று 400 பாட்டு, அதே சரியில்லைங்கிறது ஒண்ணு இருக்கு. சரி என்று வைத்துக் கொண்டாலும் இதை ஏன் வீடோட ஓத சொல்லணும் அஜித்மாரு? இதெல்லாம் வந்து எல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்றாரு. யா நபி ஸலாம் அலைக்கும் சொல்றீங்கல்லப்பா, 400 பாட்டு படிக்க சொல்லு. அல்லாஹ்வின் தூதரே யா முஸ்தபா அஸ்ஸலாமு அலைக்கும். இது என்னது? யா நபி ஸலாம் அலைக்கும் சொல்றதை விட நல்லா இருக்குல்ல? யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும். ஸலாம் அலைக்கும் ஸலாம் அலைக்கும் சொல்றதை விட 400 பாட்டு சூப்பரா இருக்கு. அல்லாஹ்வின் தூதரே யா முஸ்தபா அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லோரும் போற்றும் யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும். அழகா இருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இதை படிக்க சொல்ல வேண்டியதானே? சலாம் சொல்றது தப்பு. அந்த பாட்டு படிக்க சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? மக்கள்கிட்ட இந்த அஜர்மார் சொன்னா இந்த பாட்டை படிக்கிறதுக்கு அஜர்த்து நம்ம 10 பேர் உட்காந்து படிச்சிடணும்ன்றீங்கல்ல, அவன் காசு படி ஓட்டுக்கும், அவனுக்கு வருமானம் கட்டு. இந்த பாட்டை படிச்சா எடுபடாது. யா நபி ஸலாம், இது என்னடா இது? யா நபி ஸலாம் அலைக்கும் நல்லா இருக்க, நல்ல கருத்தா தானே இருக்கு. பாட்டுகள் வணக்கமாக முடியாது. அதுக்கு இன்னும் சாம்பிள் சொல்றேன், எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கிறது தான் நான் சொல்ல வர்றேன். ஏமாத்துவதை தெரியணும், நீங்க ஏமாறக்கூடாது. ஏமாறக்கூடாதுன்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட துஆவும் செய்யுங்க. யா அல்லாஹ், நான் பிறரை ஏமாற்றி விடக் கூடாது, என்னை யாரும் ஏமாற்றவும் கூடாது. இது உலகத்தில் நிறைய எனக்கு உலகத்துல மார்க்க விஷயம் மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலையும் வந்துருவது. உலகத்தில் பார்க்கிறமே எத்தனை பேர் ஏமாத்திடுறானே. விவரமான ஆளா இருப்பான், சில பேர் பார்த்துருக்கீங்களா? திறமையான ஆளா இருப்பான், லண்டன் பேசுவான், அமெரிக்கா பேசுவான், உலக விஷயங்களை அப்படியே கரைச்சு குடிப்பான். எதனா இன்னைக்கு லண்டன்ல தெரியுமா, இன்னைக்கு அமெரிக்காவில் தெரியுமா, இன்னைக்கு பிரான்ஸ்ல தெரியுமான்னு பேசுவான். பக்கத்தில் ஒரு சாதாரண ஒரு எழுத படிக்க தெரியாதவன் அவன் வேண்ட 2 ரூபா அடிச்சுட்டு போயிடுவான். ஒரு பேய மாதிரி இருப்பான், அவன் அந்த விவரமான ஆள்கிட்ட பணத்தை அடிச்சுட்டு போயிடுவான். அப்புறம் நம்ம என்ன சொல்லுவான்? அந்த பேயனை அடிச்சிட்டான், இவன் என்னமோ உலகத்தில் ரொம்ப பேசினான். ஏமாந்துருவான். அறிவா விவரமாக இருந்து ஏமாறுற உண்டு உலகத்தில். நீங்க என்னமோ ஏமாறுறதுன்னா நான் எவ்வளவு விவரமான ஆள், என்ன ஏமாத்தோன்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்லி காட்டுறாங்க. வாதம் சமூத், ஆது கூட்டமும் சமூது கூட்டமும், அது ஒரு குரூப். வாதம் சமூத், ஆது கூட்டமும் சமூது கூட்டமும். ஃபஸய்யனஹும் ஷைத்தானு அமாலஹும், அவர்கள் செய்த அயோக்கியத்தனத்தை ஷைத்தான் பிரமாதமாக காட்டினான். அவன் செஞ்சது அயோக்கியத்தனம், அவன் செஞ்சது முட்டாள்தனம். இன்னைக்கு பிரமாதமா காட்டுறான்லங்க. இன்னைக்கு வந்து கூத்தடிக்கிறது வணக்கமாகுமா? கூத்தடிக்கிறது, விசில் அடிக்கிறது, கை தட்டுறது வணக்கமாகுமாங்க? இன்னைக்கு ஒரு குரூப் செஞ்சுக்கிட்டா இருக்கியா? இல்லையா? மையத்துக்கு முன்னால் ஆடுறான், பாடுறான், தைரியம் அடிக்கான், விசில் அடிக்கான், வணக்கம் நினைச்சு தான் செய்யறான். இவன் மட்டும் செய்யறான்னு நினைக்காதீங்க, மக்கத்து காவிரிகள் செஞ்சான். மாக்கான சலாத்தும் இண்டல் பைத்தி இல்லா முகாவும் வதஸ்தியா. மக்காவில் இருந்த அபூஜஹில் குரூப், அந்த கூட்டம் காபத்துல்லாவை சுத்தி வரும் பொழுது கையை தட்டியது, விசிலை அடித்தது, அடித்துக்கொண்டு இதானப்பா எங்கள் இபாதத் வணக்கம் என்று சொன்னார்கள். அவர்களுடைய வணக்கம் கை தட்டுவதும் சீட்டி அடிப்பதுமாக இருந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப சீட்டி அடிப்பது கை தட்டுறத வணக்கம்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன நினைக்கிறான்? கூத்தை இபாதத்துன்னு நினைக்கான். அப்படி நினைக்க வச்சது யாரு? ஷைத்தான். வாதம் சமூத், ஆது கூட்டமும் சமூது கூட்டமும் ஃபஸய்யனஹும் ஷைத்தானு அமாலஹும், அவர்கள் செய்த அயோக்கியத்தனமான செயல்களை, அவர்கள் செஞ்ச கெட்ட செயலை பிரமாதம் என்று ஷைத்தான் அவர்களுக்கு காட்டினான். வகானு முஸ்தபஸிரீன், அவர்கள் விவரமானவர்களாக இருந்தும் கூட. யார் விவரம்? அந்த ஆது சமூது விவரமானவன், நல்ல மூளை உள்ளவன், நல்ல சிந்திக்கிறவன். அந்த சிந்திக்கிறவன் இந்த வணக்க விஷயத்துல கும்பிட்டு ஆயிட்டாங்கிறாங்க. நாங்க நீங்களே பார்க்கலாமே, நல்ல டாக்டரா இருப்பான், வக்கீலா இருப்பான், திறமையான ஆளா இருப்பான், கோடிக்கணக்கில் பணம் பொருளும் விவரமா இருப்பான், உலக பொருளாதாரம் கையில் வச்சிருப்பான். கடைசியில் அவன் என்ன செய்வான்? ஒரு மொசாவர் மாதிரி ஒரு வருவான், அவன் காலில் விழுவான். சொல்லுங்க ஷேக், சொல்லுங்க. இதை முட்டாள்தனங்கிறது. இவ்வளவு விவரம் இருந்தும் கூட ஏன் விடுறான்? நான் இப்படி வக்கீல் படித்து விவரமாக இருப்பதே பாப்பா நாயகத்தினாலன்னு நினைப்பான். அதுதான் கும்பிட்ட காரணம். புரியுதா உங்களுக்கு? என்ன செய்யறாங்கன்னு வைங்க, சில இடங்கள்ல காலை கரைச்சு குடிக்கிறான். அதுக்கு என்ன ஆதாரம்? மௌலிதுல அப்படி எழுதி வச்சிருக்கான். குர்ஆன்ல நிச்சயமா இருக்காத, நபி வழியில இருக்க. நீ நபி வழியை தொட்டவங்களை ஏமாத்த முடியுமா? குர்ஆனை தொட்ட ஏமாத்த முடியுமா?
நபி வழியை விட்டீங்க, குர்ஆனை விட்டீங்க, எல்லா கூத்து வந்துருச்சு. அப்போ இந்த பாட்டு எப்படி வணக்கமாகும்? நான் அப்புறம் அதை சொல்றேன். பாட்டு வணக்கமாக முடியுமா? நான் கேட்கிறேன். ஒரு பாட்டு படிக்கிறாங்க, அவங்க கருத்துப்படியே வச்சுக்குவோம். கூட்டு துவா தெரியுமில்ல, கேள்விப்பட்டீங்க? கூட்டு துவா, அஜர்த்து துவா செய்து மக்கள்லாம் ஆமீன் சொல்றாங்க. இது நபிகள் பெருமானார் அப்படி செய்யல அப்படின்னு நம்ம சொல்றோம். பார்த்தீர்களா, துவா கூடாது என்று விட்டார்களுமா? அப்படி சொல்லலை. நாங்க துவாவை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். நம்ம என்ன சொல்றோம்? அது என்ன அஜர்த்து மட்டும் துவா? தொழுகை அஜர்த்து தொழுவாரு, பின்னால நம்மளும் தொழுகணும். தொழுது முடிஞ்ச பிறகு அஜர்த்து துவா செய்வாரு, அவரவர் துவா செய்யணும். அப்படி சொல்லணும். நம்ம சும்மா அஜர்த்து செய்து ஆமீன் சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்றோம்? நபிகள் பெருமானார் அப்படி சொல்லி தரல. எந்த நபிகள் பெருமானார் தொழுகையை கூட்டாக தொழுது காட்டினார்களோ அந்த நபிகள் பெருமானார் துஆவை கூட்டாக காட்டல. அதை நீங்க கூட்டு துவான்னு செய்யறாங்க. இன்னைக்கு அஜத்மார்கள்லாம் கூட்டு துவா ரைட்டு நீங்க நினைக்கல. நான் ஒரு பாட்டு படிச்சிருக்காரு, துஆவுடைய பாட்டு. இதை படிப்பாங்களா பள்ளியில் உட்கார்ந்துட்டு? என்ன பாட்டு? உன்னுடைய குர்ஆனை உயர்போதம் நெஞ்சில் வைத்து துவாதம் கப்பாரு. அதுல நித்தமர யாம்பாள நிலைக்கச்சை அல்லாவே. ஒரு 10 வருஷம் வந்து ஆமீன். இஸ்லாத்தின் கட்டளையை ஏற்று தினம் வாழுகின்ற முஸ்லிமன யாம்பாள நிலைக்கச்சை அல்லாவே ஆமீன் அப்படின்னு படிப்பாரு. ஒரு அஜத்துக்கு நல்லா இருக்கு இந்த ஆமீன், இது நல்லது தானே, ஆமீன் தானே, துவா தானே கேட்காருன்னு சொல்லி ஒரு அஜர்த்து என்ன செய்யறாரு? உங்களில் உள்ள ஒரு அஜர்த்து ரமலான்ல 27 ரக்காயத்து 23 ரக்காயத்து தொழுதுட்டு 27வது அன்னைக்கு திரும்பி உட்கார்ந்து படிக்காரு. வாட்டும் வறுமையின்றி வதைக்கின்ற நோயின்றி தாட்டிகமாய் வாழ தயை புரிவாய் அல்லாவே. எல்லாரும் ஆமீன் சொல்லுவீங்களா? இந்த அசத்தை நான் லூசரா பிடிச்சி போச்சு இவனுக்கு. யோ என்ன பாட்டு படிக்க, ஏன் அப்படி கேட்கிற? பாட்டு வணக்கமாகாதுன்னு உங்களுக்கு தெரியும். பாட்டு வணக்கம் அதைத்தான் நாங்க கேட்கிறோம். ஏன் மௌலித வணக்கம்னு நினைக்கிற? அது எப்படி இபாதத்தா இருக்க முடியும்? இது பதில் சொல்லுங்க. நாங்கள் கேட்டோம் பதில் சொல்லு. நாங்க இப்படி கேட்கிறோம், இதுக்கு பதில் சொல்லு. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? நாங்கள் 100 கேள்வி கேட்டோம், நாங்கள் 1000 கேள்வி கேட்டோம், பதில் நாங்க இந்த விஷயத்தை இப்படி கேட்கிறோம். என்ன கேள்வி நீ கேட்ட சொல்லு. கேள்வி அவன் என்ன கேட்டான்னு தெரியல. ஒன்று இங்க வந்து அந்த ஹஜர் சொல்லிட்டு போயிருக்காராம். அதை நான் சொல்லிக்கிறேன். களியக்காவில விவாதத்தில் ஒன்று சொல்லிடுறேன், டைம் பத்தாது அதுக்கு. விவாதத்தில் ஒரு சிறுமியினுடைய ஒரு பெண்ணுடைய தலையை அந்த ஷேக் தடவினார்னு வருதுங்க, மௌலிதுக்கு தவிர வருது. நாம என்ன செய்யறோம்? அதை பெரிய புள்ளன்னு சொல்றோம். அவர் சிறுமிங்கிறார். இல்ல பெரிய புள்ள இல்ல சிறுமி. அது என்ன இருக்காரு? பெரிய பெண்ணுக்கும் சிறுமிக்கும் இவர்களுக்கு வித்தியாசம் தெரியவில்லை. சரி, சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? அந்த ஷேக் அந்த குழந்தையினுடைய தலையை தடவினார். தான் மகனுக்கு பொன் பார்க்க போறாருங்க. ஒரு ஷேக் அப்படி எழுதி வச்சிருக்கிறான். பொன் பார்க்க போய் ஆத்தங்கரையில் குளிச்சுட்டு இருக்கும்போது, குளத்துல குளிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன பிள்ளை இருக்குதுங்கிறான் அவன். சரி, சின்ன பிள்ளை உன் பேச்சு வச்சுக்க, தலையை தடவினார்னு எழுது. இதை நீ வீட்டில் படிக்கிறிய, இது நன்மைங்கிறதுக்கு ஆதாரம் காட்டுங்கிறோம். கேள்வி விளங்குது உங்களுக்கு? அந்த புள்ள சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையாங்கிறதால சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? அடே ஒரு குழந்தை இப்படி தலையை நீ தடவுற, ஒரு ஷேக் தடவுனாருங்கிற. அதை போய் மௌலிதில் படிக்கிறான். ஒரு ஷேக் வந்தார், அந்த குழந்தையை தலையில் தடவினார் அப்படின்னே வச்சுக்குவோம். இதை படிக்கிறது எப்படி நன்மைன்னு நாங்கள் கேட்கிறோம். நன்மைக்கு ஆதாரம் காட்டு. குர்ஆனை ஓதுனா நன்மை, அல்லாஹ் திக்ர் செஞ்சா நன்மை, நபி வழி நடந்தா நன்மை. யாரோ ஒரு ஆள் எந்த புள்ள தலையை தடவினாரு அதை படிச்சனே நன்மை. இப்படி நம்ம கேள்வி கேட்கிறோம், பதில் தர காணோம். நாளைக்கு சொல்லுவான் பதில் தரவில்லை, பதில் தரவில்லை. நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, பாட்டு எப்படி வணக்கமாக முடியும்னு நம்ம கேட்கிறோம். இந்த மாதிரி பாட்டு படிப்பீங்களா? நான் ஏற்கனவே படிச்சு காட்டேன் நாவல் பாட்டு. அது மட்டும் இல்ல, பாருங்க ஒன்று நான் சொல்றேன் உங்களுக்கு. எந்த பாடலிலும் மௌலிதை படிக்கலாம், அதை விளங்கிடுங்க நீங்க. ஹிந்தி பாட்டா இருக்கட்டும், சினிமா பாட்டா இருக்கட்டும், நாவல் பாட்டா இருக்கட்டும், என்ன பாட்டா இருக்கு. நான் இப்போ ஒன்று படிக்கும் பொழுது எங்கேயோ கேட்ட மாதிரி உங்களுக்கு தெரியும். படிக்கும் பொழுது நான் அந்த முதல் பாட்டை படிக்கும் பொழுது உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். அது படிக்கிற பாருங்க. இது மௌலிதில் படிப்பாங்க.
கத் ஆத்தஹுல்லாஹு பில் ஃபரஜி. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு உங்களுக்கு, ஆனா மூலையில் இப்படி படிப்பாங்க தெரியாது உங்களுக்கு. நான் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். வமரிலன் அன்த ஆயிதுஹு கத் ஆத்தஹுல்லாஹு பில் ஃபரஜி ஃபாஸமன் கத் குன்த பிகியதஹு வஸமா ஃபி அர்ஃபஇத் தரஜி. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகான் ஒரு பாட்டு படிக்கானே. இப்படி படித்தாலும் பக்தியோட தான் தலையாட்டுவீங்க. அதனால திருப்பரங்குன்றத்தில் சிரிச்சா முருகாய், திருத்தணி மலை மீது எதிரொலிக்குன்னு சொன்னா இது சிரிக்குமா? அஜர்த்து அது எப்படி முருகன் சிரிச்சால நான் நம்பக்கூடாது. ஒரு முஸ்லீம் அதை ஈமான் கொள்ளக்கூடாது, நம்பக்கூடாது. அப்புறம் பாக்தாத்ல இருந்து அவுலியா முஹிதீன் எப்படி அங்க பார்த்தாரு? திருப்பரங்குன்றத்துல இருந்து திருத்தணி 500 கிலோமீட்டர், அதுல சிரிச்சா சத்தம் கேட்காது. ரைட்டு, ஒரு மனிதனால் அப்படி செய்ய முடியாது. பாக்தாத் 5000 கிலோமீட்டர், அங்க முஹிதீன் என்னன்னு ஓடி வருவாராம். இது எப்படா? இதே எங்க கேள்வி. யா முஹிதீன் கூப்பிடுறதுக்கும் முருகான்னு கூப்பிடுறதுக்கும் இயேசுவேன்னு கூப்பிடுறதுக்கு என்ன வித்தியாசம்? அது சொல்லுங்கப்பா, வித்தியாசம் சொல்லுங்க. உடனே சொல்லுவாங்க முஹிதீனே அப்படின்னு கூப்பிடுறது தப்புன்னு சொன்னா, நாம பள்ளிவாசல நம்ம என்ன சொல்றோம்னா, பள்ளியில உட்காந்து முஹிதீன் கூப்பிடா நம்ம சொல்றோம். எங்கேயும் கூப்பிடக்கூடாது, அது பள்ளியில கண்டிப்பா கூடாது. ஏன்? வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. பள்ளிகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை, அங்கு அல்லாஹ்வுடன் எவரையும் அழைக்காதேங்கிறான் அல்லாஹ். பொதுவாகவே கூப்பிடக்கூடாது. பள்ளிவாசல் கூப்பிட்டா அல்லாஹ்க்கு ரொம்ப கோபம் வரும், நம்மளும் கோபம் வரும்ல. ஒருத்தன் சாராயம் குடிச்சா சத்தம் போடுவோம். பள்ளிவாசல குடிச்சா அடராஸ்கர் அயோக்கிய பேர், பள்ளியிலே குடிக்கியா ஏன் கேட்கிறோம்? பொதுவாகவே கூடாத ஒண்ணு பள்ளியில செஞ்சா கோபம் கூட வருது. பொதுவாக கூப்பிடக்கூடாது. அதே நான் பள்ளியில் உட்காந்து யா முஹிதீன் யா ஷாவுல் பாஷா எப்படியா கூப்பிடன்னு கேட்டா, பள்ளிவாசல மோதினாரே நம்ம கூப்பிடலையா அப்படிம்பாங்க. இந்த அஜத்மார் வந்துட்டு பள்ளிவாசல முஹிதீன் மோதியார கூப்பிட மாதிரியா முஹிதீனை கூப்பிடுற? மோதியாரேன்னு கூப்பிட்டா அவர் என்னத்தான் பாரு. மோதியாரன்னு நீ கூப்பிட்டு பாரு, என்னத்தா இந்த ஃபேனை போடியா, பல்பை போடியா, காலையில் பதில் சொன்னியாயா, இதெல்லாம் கேட்போம். ஆமா இல்லம் பாரு. முஹிதீனை கூப்பிட்டு என்ன முஹிதீனே இந்த டியூப்லைட்டை போட்டு விடு நீ நினைக்காது. அவர் என்னன்னாரா, அவன் முஹிதீனை பள்ளியில் கூப்பிட வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ்வே என்று கூப்பிடுவது போல கூப்பிடுறான். உடனே கேட்பான், அப்ப முஹிதீன் உதவி தேடக்கூடாதுன்னா நம்ம டாக்டரை போய் உதவி தேடக்கூடாதுல்ல. டாக்டரை உதவி தேடுறோம் இல்லைங்க, நோய்க்காக முஹிதீனை கூப்பிடாத நம்ம சொல்றோம். முஹிதீனே நோயை போக்குங்கன்னு சொல்லாத. அப்போ ஒரு டாக்டரை போய் நோயை போக்குங்கன்னு சொல்லக்கூடாதா? அது ஷிர்கா? அது மாதிரி தானே முஹிதீன் என்று சொல்வது போய் பித்தலாட்டம். ஏன் தெரியுமா பித்தலாட்டம்? டாக்டர்கிட்ட கூப்பிடுறது இருக்க, முஹிதீன் கூப்பிடுற மாதிரி டாக்டர் நம்ம கூப்பிடுறது இல்லை. யாரா டாக்டரை போய் யா முஹிதீனே அப்படின்னு சொல்ற மாதிரி, டாக்டர் அவர்களே என் நோயை போக்குங்கிறமா, ஊசி போடுங்கிறமா, 2 நாளா காய்ச்சல் இருக்கு ஊசி போடுங்க டாக்டர் அப்படிதான் சொல்லுவோம். யா முஹிதீன் யாரும் கூப்பிடுறது இல்லை. சரி, டாக்டரை கூப்பிடுற மாதிரி முஹிதீனை யாராவது கூப்பிடுறாங்களா? டாக்டர் சொல்ற மாதிரி முஹிதீனே 2 நாளா காய்ச்சல் எனக்கு ஒரு ஊசியை போடுங்கன்னு சொல்லி அவர் தர்காவில இருந்து ஒரு ஊசி பொத்துக்கிட்டு வந்தா ஓகே, கபர்ல இருந்து பொத்துக்கிட்டு வந்துச்சு, ஒரு ஊசியை போட்டாரு, 2 மாத்திரை எழுதி தந்தாரு. பச்சை பொய், இதெல்லாம் பச்சை ஏமாற்றுகள் நல்ல தெரியுது. நான் ஏற்கனவே சொன்ன ஸலவாத்து, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் சொன்னேன்ல. இந்த ஸலவாத் எப்படி வந்துச்சு? ஸலவாத்துங்கிறது எப்படி உண்டாச்சு? அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி எல்லாம் இன்றைக்கு ஏமாற்று நடக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்க எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் செய்து விட்டான். மலக்குகள் அருள் செய்யும்படி கேட்கிறார்கள். ஈமான் கொண்ட முஸ்லிம்களே, நீங்கள் இந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரசூல் மீது ஸலவாத்து சொல்லணும் அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் இறங்கின உடனே சஹாபாக்கள் என்ன செய்றாங்க? ரசூலாட்ட போறாங்க. யா ரசூலல்லாஹ் கைஃப நுஸல்லி அலைக்க, உங்கள் மீது ஸலவாத்து சொல்லணும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி ஸலவாத்து சொல்லணும்னு சொல்லித்தாங்கங்கறாங்க சஹாபாக்கள். சஹாபாக்கள் யாரு?
எழுத படிக்க தெரிந்தவர்கள். அதை நீங்க முக்கியமான ஒரு பாயிண்ட் வழங்கணும். சஹாபாக்கள்ல நிறைய பேருக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும், எழுதியதை பார்த்து படிக்க தெரியும். ரசூலுல்லாஹ்க்கு எழுதவும் தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியாது நபிகள் பெருமானாருக்கு. அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல்ல ஜிப்ரைல் வந்து இக்ரா என்றார், ஓதுவீராக. மா அன பிகாரியின், எனக்கு ஓத தெரியாது என்றார்கள் நபிகள் பெருமானார். எனக்கு படிக்க தெரியாதே, எனக்கு ஓத தெரியாது என்று நபிகள் பெருமானார் சொன்னார். உடனே ஜிப்ரைல் சும்மா ஓது படி அப்படிங்கும் பொழுது மனப்பாடமாக தான் ரசூலுல்லாஹ் படிக்கிறாங்க. எழுதவோ எழுதியதை பார்த்து படிக்கவோ ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு, நிறைய ஆதாரங்கள் நிறைய இருக்கு. எல்லாரும் ஏற்ற மறுக்கவும் மாட்டாங்க. அப்ப நபிகள் பெருமானாருக்கு எழுதவும் தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியாது. ஆனா சஹாபாக்கள் நிறைய பேருக்கு எழுதவும் தெரியும், எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியும், கவிதை இயற்றவும் தெரியும். கவிதை இயற்றது மொழித்திறமை இருந்தால் தான் முடியும். சும்மா எல்லாரும் பாட்டை எழுதிட முடியாது. கவிதை இயற்றுவது ஒரு தனி திறமை. அது அப்படி ஒரு திறமை இருந்தால் தான் முடியும். திறமையான சஹாபாக்கள்லாம் கவிதை இயற்ற திறமை உள்ளவர்களாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கைஃப நுஸல்லி அலைக்க, உங்கள் மீது ஸலவாத்து சொல்லணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்றால் எப்படி சொல்ல வேண்டும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய். நான் ஏன் தெரியுமா இந்த பாயிண்ட் சொல்றேன்? ஸலவாத்து சொல்லணும்னு சொன்ன உடனே சஹாபாக்களாக ஒரு ஸலவாத்தை உருவாக்கவில்லை, அதை விளங்கணும். அவங்கள கவிதை தெரிஞ்சும் அரபி தெரிஞ்சும் அவங்களா எழுதிடல. அட ரசூலுல்லாஹ்வாது உங்களுக்கு நல்ல மொழி திறமை இருக்குல்லப்பா, நல்ல படிக்க எழுத தெரியுமில்லப்பா, ஸலவாத்தை நீங்களா எழுதிக்கிடுங்களேன் அப்படி சொல்லல. எப்படி சொல்ல வேண்டும் என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அப்பதான் ரசூல் அந்த ஸலவாத்தை சொன்னாங்க. என்ன ஸலவாத்தை நான் சொன்னேன்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் என்ற இந்த ஸலவாத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்ப அரபி மொழி திறமையாக இருந்தும் கூட இஸ்லாத்தில் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றால் சஹாபாக்களுக்கே கூடாதுன்னா வேற எவன் உருவாக்க முடியும்? அதை கேள்வி. வேற யார் எழுதுறது? ரசூலுல்லாஹ்விடத்திலே பாடம் என்ற அரபி மொழியை தாய்மொழியாக கொண்ட சஹாபா பெருமக்கள் ஸலவாத்தை இயற்றிவிடவில்லை. ஏனென்றால் ஸலவாத் என்பது வணக்கம், அது ஒரு இபாதத், அது ஒரு துஆ. எப்படி ஓத வேண்டும் என்று இறைவனுடைய தூதர் தான் சொல்லித் தர வேண்டும். அதை விளங்கி வச்சிருந்தாங்க. போய் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க, அத மாதிரி சஹாபாக்கள் செய்றாங்க. இந்த மௌலிதுங்கிறது இது மாதிரி சஹாபாக்கள் எழுதுனாங்களா? சஹாபாக்களே எழுதலையே, அவங்களுக்கு இல்லாத ரைட்ஸ் நேற்று 4 வருஷத்துக்கு முன்னால வந்தவங்க எப்படி இருக்கும்? அவன் எழுதினாலும் சரி. அடுத்து இன்னொன்னு கேட்டனே, பாட்டுகள் சலாமாகுமா? அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒருத்தன் பாட்டிலே சலாம் சொல்றான், ஏத்துக்குவீங்களா? ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, உதாரணமா யா நபி ஸலாம் அலைக்கும் ஒரு பாட்டு படிச்சே காட்டுறேன் உங்களுக்கு. யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும், அஷ்ரகல் பத்ரு அலைனா. சத்தம் படிக்க முடியல. நாங்க மௌலிது ஒரு காலத்தில் நிறைய கோழிகளெல்லாம் பொறிச்சு குறிச்சு வைப்பாங்க. அவ 20 வருஷம் நல்ல ஓடும் என்னமாம வச்சிருப்பாங்க. அது ஒரு ஏமாத்து காலம், ஏமாற்றிய காலம். என்ன அல்லாஹ் காப்பாத்தினா. அஷ்ரகல் பத்ரு அலைனா فاحتفت منه البدور أشرق البدر علينا فاحتفت منه البدور مثل حزنك ما رأينا قد يا وجه السرور قد يا وجه السرور. என்ன பாட்டு தெரியுதா? துள்ளாத மனமும் துள்ளும் யா நபி ஸலாம் அலைக்கும். எந்த பாட்டுலனாலும் பழக்கலாம். இப்போ 4-5 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பாட்டு கூட எடுத்து பார்த்தா பாட்டு அழகா வருது. இப்போ உள்ள பாட்டுல படிக்கலாம். ஏன்னா பாட்டு கரெக்டா டியூன் தெரிய மாட்டேங்குது, பாட்டு தெரிய மாட்டேங்குது.
مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير على حبيبك خير الخلق كلهم الخلق كلهم مولاي صل وسلم டக்கு புக்கு டக்குனா மேகம் கருக்குது டக்கு புக்குன்னு ஒரு பாட்டு படிக்கல ஆமின் ததக்குருஜி ரானிம் பீதி சலமி மாசகதம் அஞ்சராமின் முகுலத்தின் பிதமி மூலாய சல்லி வச தக்கு புக்கு தக்கு போனுங்க வேண்டியா எனத்தான் சொல்லிக்கலாம் இன்னொரு பாட்டு படிச்சானே அந்த பாட்டுன்னு ரெண்டக்க ரெண்டக்க அந்த பாட்டுடைய இருந்து வரி எனக்கு தெரிய மாட்டேங்குது மூலாய சல்லி வசல்லிம் தாய சல்லு அது எந்த மெட்டுக்கு டக்குனு ஆவது வர மாட்டேங்குது ரெண்டக்க 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 என்ன அண்டங்காக்கா கொண்டக்காரின்னு ஒரு பாட்டு படிக்கானே அந்த அடி வந்தாலும் தெரியும் சல்லு பீனா பேத்தி மாமி ரெண்டக்க 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 அலாஷபி இல்லா நாமி ரெண்டக்காக்கு என்ன செய்வானு ஒரு ஆள் கேட்டான் கொலக்கட்டைன்னு சொல்லி பாரு என்னன்னா சல்லு பீனா பேத்தி மாமி கொலக்கட்டை கொலக்கட்டை கொலக்கட்டாலும் வரும் என்னென்ன ஏன்னா குரானா கவலைப்படுறதுக்கு நபி வழியா குப்பை குப்பையை போட்டு இபாதத்தில் நினைக்க காலை தூக்கி போட்டு சாட்டி சாக்கடை வீச வேண்டிய ஒண்ணு இது அது அல்லாஹ் சொன்னதா ரசூலுல்லாஹ் சொன்னதா பயப்படுறதுக்கு ஒரு லூசு பையன் சொல்லியிருக்காங்க லூசு பையனை விட லூசு பையனா கூட ஏத்துக்கலாங்க திமிரும் விஷமும் உள்ளவன் சொல்லியிருக்கான் நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க படிக்கிறான் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தம் தாயிமன் அபதா வ ஷுக்ரு ஷுக்ரன் அஸீ ரவாஸி அப்படியே தூக்குவானுங்க என்னமோ அல்லாஹ் போய் பிடிக்க போற மாதிரி கீழே வந்து செத்துருவான் அவன் பார்க்குற பார்த்து அப்படியே படிப்பான் என்னது அது அதை பார்த்தா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது சரி நல்ல அர்த்தம் இல்லாட்டலாவது கவலைப்படாமல் போயிடலாம் விஷமத்தனத்தை கொட்டியிருக்கிறான் விஷமத்தனம் இது என்ன யா குத்துமானு ஒன்று படிப்பானுங்க முஹீத்தீன் ஏன் இன்னைக்கு காலில் விழுறான்னு நீங்க நினைக்கிறிய எது காலை கழுவி குடிக்கிறான்னு நினைக்கிறிய என்ன ஆதாரம் இதுக்கு இப்படி எழுதி வச்சிருக்கான் மூலத்துல ஒன்னா நம்பர் அயோக்கிய யூதனுடைய கைக்கூலியா இருக்கணும் விஷமி எழுதி வச்சிருக்கான் இத போய் நீங்க பக்தி நீங்க நினைக்கிறீங்களா குர்ஆனை ஓதுங்களேன் குர்ஆனை ஓதக்கூடாதுன்னு யாராவது சொல்லுமா அப்படி சொன்னா காபீர் முஸ்லீம் இல்லைங்கிறான் குர்ஆனை ஓது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை குர்ஆன் இதை எல்லா அஜர்த்துமான்னு சொல்றாங்க ஒரு எழுத்துக்கு 10 நன்மை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க குர்ஆனை ஓதும் பொழுது குர்ஆன்ல ஷைத்தான் கூட வருமா வராதா குர்ஆன்ல ஓதிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல ஷைத்தானை பத்தி சொல்றான் அப்படி சொன்னால் கூட ஷைத்தான் சொன்ன 50 நன்மைங்க ஞாபகம் வச்சுக்கிறேங்க அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லித்தானே ஓத ஆரம்பிப்போம் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்னாச்சு ஷைத்தான்னா எத்தனை எழுத்து ஷீன் ஏ துவே அலிஃப் நூன் 5 எழுத்து 50 நன்மை ஷைத்தான் நீங்க குர்ஆன் ஓதும்போது அந்த வாசம் வந்தா இன்ன ஷைத்தானுக்கும் அதுவும் முபீன் நிச்சயமா ஷைத்தான் உங்களுக்கு விரோதி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அதை நீங்க படிக்கிறீங்க ஓதுறீங்க அப்ப ஷைத்தான்னு சொல்லுவோம் ஷைத்தான் சொன்னா கூட நன்மை ஏன் அல்லாஹ்வின் வாசகம் என்பதற்காக இறைமறை அது நீ ஷைத்தான் சொன்னா கூட நன்மை ஏன் வருது இறைவனுடைய வாக்கு மௌலிது தங்கமாவே இருக்கட்டுமே ஒரு நன்மை கிடையாது ஏன் மனிதனின் வாக்கு குர்ஆன் இறைவன் இறை வேதம் அது இறைவனுடைய வாக்குக்கு நன்மை எவனோ ஒருத்தன் எழுதி வச்சு எப்படி நன்மையாகும் ஒருவனுடைய பாட்டுகள் நன்மை ஆயிருமா பாட்டு எடுத்துக்கிட்டா நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் பாட்டுக்கு யாராவது சலாம் பாட்டுல யாராவது சலாம் சொல்லுவீங்களா ஒரு அஜித் அங்கிருந்து வர்றாரு யா நபி சலாம் அலைக்குமா நீங்க சலாம் அலைக்கும் பாட்டுல சொல்லி பாருங்க ஒரு பெரிய அஜித் வர்றாரு அஜரத் சலாம் அலைக்கும் மோதினாரே சலாம் அலைக்கும் முத்தவல்லி வரும்போது முத்தவல்லி சலாம் அலைக்கும் சொல்லி பாருங்களேன் உங்க வீட்டுக்கு அத்தா அம்மாக்கு சொல்லி பாருங்க பார்ப்போம் அத்தாவே சலாம் அலைக்கும் உம்மாவே சலாம் அலைக்கும் மாமியார் மாமாங்க நடக்க அப்படி சொல்லி பாருங்களேன் லூசான்னு கேட்பான் ஏன் கேட்கிற பாட்டுகள் சலாமாக முடியாது விளங்கித்தானே இருக்கு பாட்டுகள் சலாம் கிடையாது அடுத்து ஒரு ஆளுக்கே சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சொல்ல முடியுமா ரசூலுல்லாஹ்வே சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் அது என்னது ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது கூட சஹாபாக்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க உயிரோடு இருக்கும் பொழுது அப்படி உனக்கு சொன்னா ஒத்துக்குவியா ஒரு ஆள் அங்கிருந்து வர்றீங்க உங்களை பார்த்து வருதேன் அஸ்ஸலாமு அலைக்கும்ண்ணே அப்படிங்க
வலைக்கும் சலாம். திருப்பி உங்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும்ண்ணே, வலைக்கும் சலாம்டா ஒரு சைஸா பார்த்து சொல்லுவோம். மூணாவது வாட்டி அஸ்ஸலாமு அலைக்கும்ண்ணே ஷவுட்டு பேல என்னடா என்ன ஏன் கேட்குறோம்? ஒரு முறை இருக்கு. முறை மாறும் பொழுது கிண்டலாகிவிடும், முறையற்றது, அது நக்கலாகிவிடும். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் எப்படி சொல்லுவேன்? திக்ர் பண்ணு, ஸலவாத் ஓது, துஆ செய்யலாம், எத்தனை நாளும் செய்யலாம். தனி உங்களுக்காக நான் துஆ செய்கிறேன், யா அல்லாஹ் அவருக்கு நல்ல சாந்தியை கொடு, அவருக்கு அருளை கொடு, அவருக்கு அருள் சொல்லலாம். சலாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அந்த மெத்தடை நபிகள் பெருமானார் காட்டி தரல. சரி, அப்படியே நீ சொல்ற நல்ல கருத்து இருந்தா கூட பிரச்சனை இல்லைன்னு போயிடலாம். என்ன படிக்காதுல முஹீத்தீனை பத்தி எழுதி வச்சிருக்காங்க யாக்குத்துபால, அதை நான் சொல்ல வந்தேன். முஹீத்தீனை பத்தி என்ன எழுதி வச்சிருக்கான் பாருங்க. கது குல்த பில் இத்னி மின் மௌலாக முதமீரா. கவிதைகள் பொதுவாக கேட்க நல்லா தான் இருக்கும். நல்ல கவிதையா இருந்தா கேட்டு போங்க, தப்பு இல்லை. அது அரபில தான் இருக்குன்னு தேவையில்லை. நாவல் பாட்டு நல்ல கவிதை, மியூசிக்கெல்லாம் இல்லாம ஒரு பாட்டு நீங்க படிச்சு பாருங்க, சில பாட்டு கேட்க நல்லா இருக்குமே. வட்டி தொழிலாலே கிடைக்கின்ற லாபம், ஏழை எளியோர் மீதெரிகின்ற தீபம், எண்ணிப்பா. இதெல்லாம் அழகான வரிகள். வாசல் வழிதோறும் கையேந்தி நின்று கெஞ்சும் எளியோரின் துயர்கோலம் கண்டு, நெஞ்சம் இறங்காமலே கொஞ்சம் வழங்காமலே நாவு கூசாமல் நிலை மாறி ஏசலாமா, தீனோரே நியாயமா மாறலாமா, தூதன் நபி போதனையை மீறலாமா, உள்ளம் சோர. அதான் நான் சொல்றோம், தூதன் நபி போதனையே மாறாதப்பா. நபி வழி நடந்தால் நரகம் இல்லை, அதை நாடாத பேர்களுக்கு சொர்க்கம் இல்லை, சொர்க்கம் இல்லை. அவர் கேட்க வேண்டிய அவன் மதப்படி வேண்டாமா, நான் ஒரு கேட்டியா பாட்டு தலையாடிட்டு போயிட்டேன். நான் மக்கள் உபதேசம் பண்ணும்போது சூடாகுது, கோவம் வருது அவனுக்கு. ஒரு கையில் இறை வேதம், மறு கையில் நபி போதம், இரு கையில் நமக்கென்ன தயக்கம். அதை நான் சொன்னாரு, ஏன் கேட்கல? நம்ம சொன்னோன்னு எதிர்க்கிறான், வீடுடா எதிர்க்கிறான், உடம்படக்கான நம்மளை பிரச்சனை பண்றோம். அதுல வேற இவர்கள் குழப்பம் செய்கிறார்கள். எதியா குழப்பம்? நான் கேட்கிறேன், அடே இதுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறோம், நபி வழியில் ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறோம். அது குழப்பமா? ஷாபிமாம் செஞ்சாலும் செய், ஹனபிமாம் செய், அதுவும் கூடும் இதுவும் கூடும், இது குழப்பமா? எதியா குழப்பம்? நீங்க தான் விரல் அசைச்சு குழப்பம் பண்றீங்க. யாரு? நம்மளா விரல் அசைச்சு குழப்பம் பண்றோம்? விரல் அசைச்சு பிரச்சனை நீங்க யாரப்பா பள்ளி பண்றீங்க? அப்படி செலவு சொல்லிட்டாலே இந்த ஒற்றுமை ஏமாற்று, ஒற்றுமை கோஷம் செலவர் போடுவான். இந்த ஒற்றுமை கோஷம் மாதிரி ஒரு பித்தலாட்ட உலகத்தில் எதுவும் கிடையாது. ஒற்றுமைக்கு குர்ஆன்ல ஒரு வசனத்தை காட்டிட்டு பார்ப்போம், ஒத்த வசனத்தை காட்டு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இந்த உலகத்தை விலையாக கொடுத்தாலும் அவர்களை உம்மால் ஒற்றுமைப்படுத்த முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் வாசம். உலகத்தை விலையாக கூட என்ன ஒற்றுமைங்கிற? அடே ஒற்றுமையாக சேர்ந்து என்ன? நம்ம வந்த பிறகு ஒற்றுமை பிரிஞ்ச, ஒற்றுமை இல்லாம போயிடுச்சான். சரி, நாங்க வரப்போது நீங்க இருந்து ஒற்றுமையா இருந்து என்னத்தை கிழிச்சியா அதை சொல்லுங்கப்பா. நாங்கெல்லாம் வரப்போது 30 வருஷத்துக்கு முன்னால் நீங்க என்ன ஒற்றுமையா இருந்தீங்க? ஒற்றுமையா இருந்து ஒரு வட்டியை பாட்டினியா? வரதட்சணையை ஒழிச்சியா? முஸ்லீம்லாம் தொழிலாளி ஆக்குனியா? சாராய கடை ஒழிச்சிங்களா? பிராடுகளை ஏமாத்துல ஒழிச்சு இல்லையே. ஒற்றுமையாக இருந்து கொண்டு நல்லதை வளர்க்கணும், தீயதை ஒழிக்கணும். ஒரு 10 பேர் குடிச்சிட்டு இருக்கான் ஒற்றுமையா, அதை பிரிக்கத்தான் செய்யணும், உடைக்கணும். 10 பேர் குடிக்கிறான், அதை ஒரு தினம் திருத்தி கொண்டா, இன்னொரு 2 ஆக்காத. மோசமானவன் தொலைஞ்சிட்டு போறான், 100 பேர் செஞ்சா ஒன்னா மொத்தமா வட்டி வாங்குறான். இதை எப்படி பிரிக்கிறேன்னு பிளான் பண்ணு. இது என்ன? ஒற்றுமையை குலைக்க வேண்டும், அயோக்கியத்தனம் செஞ்சா. ஒற்றுமையாக இருந்து நீங்க நபி வழி நடந்தீங்க, அதை குலைக்க கூடாது. ஒற்றுமையாக இருந்து வரதட்சணை வாங்க கூடாதுன்னு சொல்லு, ஒற்றுமையாக இருந்து தர்காக்கு போவாதுன்னு சொல்லு, குலைக்க மாட்டோம், நாங்களும் சேர்ந்து நிற்போம். இந்த ஒற்றுமை கோஷம் மாதிரி ஒரு ஏமாற்று கோஷம் உலகத்தில் கிடையாது. அது ஒரு ஃப்ராடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொல்றதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்னா தான் இருந்தான். இஸ்லாத்தை சொன்னாரு, மகன் அப்பனை விட்டு பிரிஞ்சான், அப்ப மகனை விட்டு பிரிஞ்சான், பொண்டாட்டிகள் புருஷன் டைவர்ஸ் பண்ணி வந்தா எத்தனை பேர் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணுவாங்கன்னா ஒற்றுமையை குலைச்சாங்களா? குலைக்கத்தான் வேண்டும். ஏன்? ஹக்கு சத்தியம், அசத்தியத்தில் ஒன்றாக இருந்தால் அதை பிரிக்க வேண்டும்.
சத்தியத்தில் ஒன்றாக இருந்தால் பிரிக்கக்கூடாது. எது ஒற்றுமை, என்ன ஒற்றுமைங்கிற அது ஏமாற்று கோஷம் அது. அப்படின்னா உலகத்தில் அல்லாஹ் சொல்லல. உங்களை அல்லாஹ் ஒற்றுமைப்படுத்தினான். நீ உலகத்தை விலையாக கொடுத்தாலும் நபியே உம்மால் ஒற்றுமைப்படுத்த முடியாதுங்கிறான். உண்மையா அதுதான். நம்ம எல்லாம் ஒரு அறிவிப்புடுவோமா? நம்ம எல்லா ஜமாத் தலைவர்களையும் கூப்பிடுவோம். எத்தனை ஏக்கருக்கு எல்லா லீடர் வாங்கப்பா, எல்லாருக்கும் ஒரு 10 கோடி ரூபா ஒவ்வொரு தலைவருக்கும், எல்லாம் ஒண்ணா வாங்க சேர்ந்து வாங்குறீங்களா? சேர மாட்டான். எனக்கும் 10 கோடி அவனுக்கும் 10 கோடி. நான் எவ்வளவு பெரிய தலைவர், எனக்கு 12 கோடி கொடுமா. ஒற்றுமை வேணும். எப்படி ஒற்றுமையாகும்? அது நபி வழி எப்படி ஒற்றுமையாகும்? நபி வழி குர்ஆன் அப்படி, ஹதீஸ் எப்படி, அதுதான் நாங்கள் மக்கள்கிட்ட சொல்றோம். அப்ப அந்த என்ன சொல்றான், இந்த மௌலிதுகள்ல இன்னும் சொல்ல போனா நல்ல கருத்துள்ள பாட்டு படிச்சுட்டு போங்க, தப்பே இல்லை. நான் படிச்ச வட்டி தொழிலாளி கிடைக்கின்ற லாபம். இந்த மழையை பெய்யுது, இப்ப மழை பெஞ்சுத, இந்த மழை யாரால பெஞ்சுச்சு? அல்லாஹ்வுடைய பெருங்கிருபை. அதுல கூட சொல்லுவாங்க சில ஊர்கள்ல, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி. இப்ப மழை பெஞ்சிருக்குல்ல, இப்ப விட்டுட்டனால பிரச்சனை இல்லை. சரியான மழை பெஞ்சு மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவான்? பார்த்தீர்களா, அல்லாஹ்வுக்கே பிடிக்கல இல்ல அவங்க மீட்டிங் போட்டது. மழை பெஞ்சா அல்லாஹ்வுக்கு பிடிக்கல நம்ம மீட்டிங் போட்டது. சரி, சில ஊர்களில் என்ன சொல்றானா, ஒரு 6-7 மாதம் மழை இல்லாமல் இருந்துச்சு. அந்த நஜாத்கார பேல வந்தான், நாட்டில் மழையே காணாம, எங்களால் மழை பெய்யுதா இல்லையா அதுக்கு முடிவுக்குவா. நாங்கள் வந்த மழை பெய்யும்னா மீட்டிங் போடு, மழை இல்லாத உள்ள போட சொல்லு. இன்னும் ஒரு அளவுகோல் வச்சிருக்கான் பாருங்க. இதெல்லாம் நம்மள உள்ள கடுப்பு. இந்த மழையை எடுத்துக்கிடுங்க, இந்த மழையை தர்றது யாரு? சின்ன பிள்ளையிட கேட்டா அல்லாதன்னு சொல்லு. இந்த 10 வயசு பிள்ளையிட கேளுங்க, வலையின் சால்தஹும் மன்னஸல மினஸ் ஸமாஇ மான், வானங்களில் இருந்து மழையை கீழே தருபவன், இறக்கி வைப்பவன் யார் என்று அபூஜஹலிடம் கேட்டு பார்த்தால் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். லயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் தான் சொல்லிட்டு இருந்தான். யாரு? அபூஜஹில். நானா சொல்றேன், அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான். அபூஜஹில் போன்ற காவிர்கள்ட்ட வானத்தை படைத்தது யார், பூமியை படைத்தது யார், மலக்குத்து சமாவாத்தி வல்லல், வானங்களையும் பூமியையும் தன் வசத்தில் வைத்திருப்பவன் யார் என்றெல்லாம் கேட்டு பார்த்தால் லயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் தான் என்று சொல்கிறார்கள், சொல்லிக் கொண்டிருப்பார்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் அவன் சாமிகிட்ட போனான், சிலைகிட்ட போனான். பெரிய பெரிய விஷயத்துக்கு அல்லாட்ட போனான். மக்கத்துக்காக நீங்க நினைக்க மாதிரிலாம் இல்ல. அப்துல்லான்னு ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா பேர் அப்துல்லா. ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாலே ரசூலுல்லாஹ்வுடைய தாத்தா அப்துல்லான்னு பேர் வச்சுட்டார்ல. ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா பேரு அப்துல்லா. அப்துல்லான்னு பேர் வச்சது யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய தாத்தா. அப்ப ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாலேயே அல்லாஹ் விளங்கி வச்சிருக்கான். அதனால அப்துல்லான்னு பேர் வைக்கிறான். மக்கத்து காவிர்கள் பேர் வச்சிருந்திருக்கான் அப்துல்லான்னு. அல்லாஹ்வை நம்பி இருந்தாவன் வானத்திலிருந்து மழையை தருபவன் யார் என்று நபியை கேள், அல்லாஹ் தான் என்று சொல்வார்கள். அப்புறம் என்னடா, அப்புறம் ஏன்டா அந்த அதுல போய் முட்டுற, அப்புறம் ஏன் அதுகிட்ட போய் கேட்கிற? வைதா ஹஷ்யஹும் மௌஜுன் கத்துலல் தாவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன் ஃபலம்மா நஜ்ஜாஹும் மினல் பர் ஃபமின்ஹும் முக்தஸித் வமா யஜ்ஹது பிஆயாத்தினா இல்லா குல்லு ஹத்தாரின் கஃபூர். அல்லாஹ் மலைகளை போன்ற அலைகள், பெரும்பெரும் மலைகளை போன்ற முகடுகளாக அலைகள் அப்படியே மலை போல வருமா. பயங்கரமான மலைகளை போன்ற அலைகளுக்கு இடையிலே அவர்கள் மாற்றும் பொழுது அந்த மக்கத்து காபிர் கடலுக்கு போயிருப்பான். பயங்கர சுனாமி மாதிரி பயங்கரமான அலை ஒன்று வரும்பொழுது என்ன செய்வானா, யா அல்லாஹ் என்று அழைப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான். அபூஜஹல் அப்படிதான் வச்சிருக்கான். எந்த மனுஷனா இருக்கட்டுமே, நீங்களே இருக்கிய பயங்கர கஷ்டம் வந்தா என்ன செய்வோம்? தனி காட்டில் மாட்டிக்கிட்டிய, இடி மின்னல் பயங்கரமா இருக்கு, உங்களை தவிர யாருமே இல்லை, எதுவும் இல்லை, நம்ம செத்து போயிருவோமோ மூத்தாயிருவோமோ ஏதாவது நடக்குமோங்கிற ஃபீலிங் வரும். என்ன செய்வோம்? யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ். வருமா வராதா? எல்லாருக்கும் வரும். அது கூட சில கழுசடைகளுக்கு வரமாட்டாங்க. அமுஹிதீன் 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 கழுசடை. அட குடிகாரம் அப்துல் காதர் வச்சுக்கிடுங்க, வட்டி வாங்கக்கூடிய மூசா அப்படியே வச்சுக்கிடுவோம். ஒன்னா நம்பர் அயோக்கியன், அவன் பயங்கரமாக கேட்கல மாட்டா கூட அல்லாஹ் 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 சொல்லிடுவான். மக்கத்து காபிர் அல்லாஹ் அல்லாஹ் பயங்கரமான அலைகளுக்கு இடையிலே மாற்றும் பொழுது அல்லாஹ் என்று சொல்வார்கள். அதிலிருந்து காப்பாற்றி அல்லாஹ் அவர்களை கரை சேர்த்த பிறகு வந்த பிறகு என்ன செய்வான்? ஃபமின்ஹும் முக்தஸித், சிலர்கள் கரெக்டாக நடப்பார்கள். அல்லாஹ் சொல்றான். கரையில அதாவது கடல்ல காப்பாத்தின அல்லாஹ் கரையில் நம்மளை காப்பாற்ற மாட்டான்னு யோசிச்சு கரெக்டா நடப்பான். சில பேர் அயோக்கியத்தின் பண்ணுவான். ஓமா யஜ்ஹது பிஆயாத்தினா இல்லா குல்லு ஹத்தாரின் கஃபூர், பெரும் துரோகிதானடா அல்லாஹ்வை மறப்பான். உங்களை கஷ்டத்தில் உன்னை காப்பாத்திருக்கான்,
வெளியே தரையில் வந்துட்டு முஹிதீனா, தரையில் வந்து லாத்தே உஸ்ஸாவேவா, தரையில் வந்துட்டு இயேசுவேவா கேட்பான்ல. சில நேரங்களை பாருங்க, கஷ்டத்தில் வரும்போது கடவுளை எல்லாம் சொல்லி போடுவான். அல்லாஹ் அப்படி கேட்கிறான், அப்ப நீ அழைத்தது யாரை அழைத்தாய்? இக்கட்டில் யாரை கூப்பிட்டாய்? அல்லாஹ் தான் கூப்பிட்ட. நீ இக்கட்டில் வரும்போது யாமுஹிதீன் மூலத்தை படிப்பியா? இக்கட்டில் போய்கிட்டு இருக்கீங்க, பயங்கர ஒரு ஃப்ளைட்டில் போறியா அப்படி வச்சுக்குவோம். இந்த அஜர்த் மாதிரி இந்த காலில் உள்ள குரூப் எல்லாம், இந்த தகர்தாயத்து குரூப் எல்லாம் ஒரு ஃப்ளைட்டில் போகுது, ஹெலிகாப்டரில் போய்கிட்டு இருக்கு. ஹெலிகாப்டரில் போகும்போது திடீர்னு என்ன ஆகுது? ஹெலிகாப்டர் போகிற போக்கு சரியில்லை, எப்போது வேணாலும் வெடிச்சு செதறலான்னு சொல்கிறான் பைலட் ஓட்டுறவன். என்ன செய்வாங்க? எல்லாம் யாழ்லா 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 மனம் மூழ்கு ஓதுவானா, யாரா பீச லாமலுக்கு நீங்கள் ஓடிட்டா இருப்பான். யாழ்லா யாழ்லான்னு கேட்ப. அப்புறம் என்னடா யா முஹிதீன், அப்புறம் என்ன யா இப்ராஹிம் சா, அப்புறம் என்ன ஷாவுல் பாத்ஷா? நான் கேட்கிறேன், நான் ஒரு சவால் விடுறேன். நீங்கெல்லாம் அதாவது இந்த மாதிரி மீட்டிங் போடுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம். அவுலியாக்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பவர் இருக்குங்கிறீல்ல, எல்லா அவுலியாக்களையும் ஒன்றா கூப்பிடுங்க. முஹிதீன்ல இருந்து லோக்கல் நேத்து தோணு அவுலியா வரைக்கும் வச்சுக்க, வாப்பாவையும் சேர்த்துக்க, உயிரோடு இருக்கிற வாப்பாவையும் இப்போ எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு ஏன் என்ன நீ நாசமாக்கு பார்க்கலாம் அப்படின்னு நான் சவால் விடுறேன். நான் ஏன் சவால் விடுறேன்? அப்படி சவால் விடு நபியே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அலஹும் அர்ஜுனுன் யம்ஷூன பிஹா அம்லஹும் ஐதி யப்திஷூன பிஹா அம்லஹும் அயுனு யப்சிரூன பிஹா அம்லஹும் ஆதானு யஸ்மஊன பிஹா. இவர்கள் கூப்பிடுகிறார்களே, அவர்களுக்கு நடக்கும் கால் இருக்கிறதா, கை இருக்கிறதா, கண் இருக்கிறதா, பார்க்க முடியுமா, இங்கு வர முடியுமா என்று நபியை நீ கேளு. அவங்கள சொல்லு, உது ஷுரகாக்கும் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு விட்டு எல்லா பேரையும் கூப்பிடு, எவனா இருந்தாலும் கூப்பிடு போ. கூப்பிட்டு விட்டு உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய சொல். அப்படின்னா என்ன? முஹிதீனை கூப்பிடியா, எல்லா அவளையும் கூப்பிடு. நான் இப்ப இருக்கேன்ல, என்ன வந்து நாசமாக்க சொல்லு பார்க்கலாம். என் முடிய கூட அசைக்க இல்லாது, ஏன் வச்சுக்க. அதை நம்பத்தானே செய்யணும். ஒரு முஸ்லீம் நம்புறதானங்க ஈமான். அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆதைத வலா முஅத்திய லிமா மனஅத வலா யன்ஃபஉ தல் ஜித். படிக்கிறீங்க, துஆ செய்றீங்க, அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆதைத வலா முஅத்திய லிமா மனஅத. யா அல்லாஹ், நீ தந்ததை எவனாலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் எனக்கு தரணும்னு நினைச்சிட்டான்னு வைங்க, எவனாலும் தடுக்க முடியாது. நீ தடுத்ததை எவனாலும் தர முடியாது. இது எல்லாருக்கும் தெரியுமில்ல. ஏன் முடி ஒண்ணு கீழே விட கூடாதுன்னு அல்லாஹ் நாடிட்டா, எவ்வளவு பெரிய கொம்பு அவளியா வந்தாலும் நடக்காது. உமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யாலமுஹா. ஒரு மரத்திலிருந்து இலை உதிர்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இல்லை. என் தலையிலிருந்து ஒரு முடி விழன்னா அல்லாஹ் நாடணும். அப்படிதான் ஒரு முஸ்லீம் நம்பணும். இவர் என்ன செஞ்சிருவாரு? அப்ப கடலுக்கிடையிலே மாட்டும் பொழுது யா அல்லாஹ் என்று அழைத்தான். கரைக்கு வந்த பிறகு அல்லாஹ் மறந்துட்டான், இவன் துரோகிங்கிறான் அல்லாஹ். அப்ப இக்கட்டில் மாட்டும்போது யாரை கூப்பிடுவ? சிக்கல்ல மாட்டும்போது யாரை கூப்பிடுவ? யா முஹிதீன் சொல்றான், கூப்பிடுங்கிறான். இக்கட்டில் மாட்ட அப்படியே கூப்பிடுவ. சில பேர் இந்த எலுமிச்சம்பழத்தை எல்லாம் நம்புவான். எலுமிச்சம்பழம் ஒன்றை எலுமிச்சம்பழம் என்ன செய்யும்? நம்பிக்கையை பாருங்க. அல்லாஹ் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு அல்லாஹ் தரான் நம்புற. 50 லட்சம் ரூபாய் வீடை கட்டுவான், ஒன்றைனா எலுமிச்சம்பழத்தை கட்டி போடுவான். ஏன்டா கட்டி போடுற? கந்திஷ்டி. கந்திஷ்டினா இந்த எலுமிச்சம்பழம் தான் வீட்டை காப்பாத்துது. 30 லட்சம் ரூபாய் லாரி புதுசா வாங்குவான் 50 லட்சம் ரூபாய்க்கு. அதுல ஒன்றைனா எலுமிச்சம்பழம். செய்யும் தொழிலே தெய்வம்னு கறான். மாற்று மாற்ற மட்டும் சொல்லல, நம்மளும் சொல்றானே. நம்மளும் என்ன செய்யணும்? டிவி ஷூட் வாங்கினா கூட முதல்ல என்ன செய்யணும்? புச்சுக்கு புச்சுக்கான்லங்க, என்ன சொல்றானே தெரியாது. இதுதான் காப்பாத்துன்னு நினைக்கிறான். அதுதான் எல்லாம் கேட்கிறான். லாரியை ஓட்டிட்டு போறீங்க, 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது, பிரேக் அறந்து எங்க மோதுன்னு தெரியல, என்ன செய்வான்? யா அல்லா அம்பியா லாரி அம்பியா? லாரி கடவுள்னா லாரியே, எலுமிச்சம் பழமே, பூசணிக்காயே, முளகத்திலேயே கூப்பிடுற, யா அல்லான்னு நான் கூப்பிடுவேன். இந்த ஒரு சிம்பிள் லாஜிக் புரியல். நீ செய்யற விஷயம் தான், ஒன்னில் நிகழ்ற விஷயம். உயிர் போற நேரத்தில் நீ அல்லாவை கூப்பிட்டிய. ஒரு முடி விஷயத்துல ஆட்ட போற, மொட்டையை போய் நாவூர்ல போய் இறங்குறான். அல்லாவுக்காக செய்ய வேண்டியது அது. ஹஜ்ஜுக்கு போ, ஹஜ் முடிஞ்சவன மொட்டை இறக்கு, அது நபி வழி. இதை சொன்னவன பார்த்தீர்களா? நம்ம தர்காவில் முடிவு இறக்க கூடாதுன்னா ஹஜ்ஜில இறக்கவில்லையா? ஹஜ்ஜில இறக்கண்டா. எதை ஹஜ்ஜில் செய்வியோ அது தர்காவில் செய்ய முடியாது. காபத்துல்லாவை சுத்தணும், நபி வழி. அதுக்காக கழுசலை போய் சுத்த முடியாது. தர்கா நாகூர் தர்காவை சுத்த முடியாது.
நாகூர் தர்கா தர்கா கொடியை சுத்துறான். கேட்டா ஹஜ்ஜில் நம்ம சுத்தலியாங்கிறான். அடே நபிமார்கள் செய்த வச்சுக்கிட்டு அவுலியாக்களை செய்ய முடியாது. உதாரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்பட்டார். அவர் அது கரிக்கல. அது மாதிரி உனக்கு நடக்குமா? அவுலியாக்கு நடக்குமா? எங்க நீ வந்து அடுப்புல ஒரு 10 நிமிஷம் கை வைப்போம் பொசிக்கிறாது. நபிமார்களுக்கு நடந்தது, ஹஜ்ஜிலே நடப்பது நபிமார்கள் சொல்லி தந்தது. வேறு எவ்வளவு பெரிய கொம்மஞ்சம் ஏத்துக்க கூடாது. அதே இஸ்லாம். மற்றவன் சொல்ல கேட்டா ஏமாறத்தான் செய்யணும், நாசமாத்தான் போகணும். ஃப்ராடு. ஏன்? அந்த உத்தரவாதம் நபிகள் பெருமானாருக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால், நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நபியை பின்பற்று, ஏமாற மாட்டேன். நீ யாரையும் ஏமாத்தல. இப்ப நான் இப்படி சொல்றேன், நபியை பின்பற்று, ஏமாத்த வார்த்தை கிடையாது. என்னை அவனை ஏமாத்த முடியாது. நீ நபியை விட்ட மூலத்தில் சொல்றான் பாருங்க, அதை நான் படிச்சு முடிச்சிடுறேன். அது அல்ஹம்துலில்லாஹ் வரும். கது குல்த பில் கித்னி மின் மௌலாக முதமீரா கதமி அலா ரகபா தில்லௌலியாயி தூரா. அப்படி படிப்பான். இந்த மலையை பத்தி ஒன்று சொல்ல வந்து அதை முடிச்சுட்டு இதுக்கு வந்துடுறேன். மலை அல்லாஹ் தானே இருக்கிறான். மக்கத்து காவிரிகளோட ஒத்துக்கிட்டான். நான் ஒரு பாட்டு படிப்பாரு. அருள்மலை பொழிவாய் ரஹ்மானே. மலையை தர்றது யாரு? அல்லாஹ். ஷாவுலின் பாஷா தான் மலையை தர்றாருன்னு ஒரு பாட்டில் படிக்காரு. உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு. நான் சொன்னா தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. நீங்க தலையாடி கேட்டிருப்பிய. நான் படிச்சு காட்டினா உங்களுக்கு புரியும். மலையை அல்லாஹ் தர்றான்னு ஒரு பாட்டில் சொல்லிட்டு இன்னொரு பாட்டில் என்ன சொல்றாங்க? ஷாவுலின் பாஷா தான் மழை பெய்ய செய்யறாருன்னு ஒரு பாட்டில் வரும். அதை உங்க வீட்டில் அந்த பாட்டு ஓடும். தலையாடிக்கிட்டே கேட்டிருப்பீங்க. விஷமத்தனம் அது. அது என்ன பாட்டு? அருள்மலை பொழிய வேண்டுமையா எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா. அந்த பாட கவனிங்க. அருள்மலை பொழிய வேண்டுமையா எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா. அல்லாஹ் ஐயான்னு சொல்ல மாட்டாங்கல்ல. அருள்மலை பொழிய வேண்டுமையா எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா உங்கள் கருணை எமக்கு வேண்டுமையா நாங்கள் பட்டது ஏறெல்லாம் போதுமையா. எந்த ஐயா அது? நீர் எங்கே 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 ஷாஹுல் மீரானே உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா கோமானே. ஷாஹுல் மீரான்ட்ட மலையை கேட்கிற. அருள் மலை பொழிய வேண்டுமையா எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா உங்கள் கருணை எமக்கு வேண்டுமையா நாங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் போதுமையா. ஷாஹுல் மீரே நீர் எங்கே 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 ஷாஹுல் மீரானே உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா கோமானே. அவர் வாசல் என்ன வேலை? பள்ளி வாசலுக்கு போ. வாசல பள்ளி வாசல் தானே போனோம். அதையும் படிச்சுக்கிட்டான். பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்டபின் அதையும் சொல்லிக்கிட்டான். பள்ளி வாசலுக்கு போயிட்டு வெளியே நாகூர் தர்காக்கு போ. சுத்தமா குளிச்சுட்டு சாக்கடையில் படுத்து உருளு. அதான அர்த்தம். இப்படி தமிழ்ல இவ்வளவு கூத்து இருக்க, விஷமம் இருக்க, விவரம் இல்லாத முட்டாள்தனம் செஞ்சிருக்கானே. மழையை பகிரங்கமா ஷாவுலின் பாஷாட கேட்கிறானே. அரபியில சும்மா விடுவானா? ஏன் அரபியில சும்மா விடுவான்னு கேட்க? தெரிஞ்ச மொழி தமிழ். இதுலயே உங்களை போட்டு ஆட்டு ஆட்டிருக்கான் 25 வருஷத்துக்கு முன்னால. நீங்களும் வந்து அர்த்தத்தை கவனிக்காம தலையாட்டி இருக்கீங்க. அரபி அர்த்தம் தெரியுமா? தெரியாது. இப்பமா கொஞ்சம் கொஞ்சம் வெளிநாடுகள் போய் அரபி தெரியும். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால சுத்தமா அரபி யாருக்கும் தெரியாது. ஈரான் ஈராக்கு சண்டை செய்தியை சொல்லுவான் அந்த காலத்துல. ஆரம்பத்தில் ஈரானுக்கு ஈராக் பயங்கர ஃபைட் நடந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால. அது ஈரான் ஒரு ஈராக் ஒரு எத்தனாசான் அப்படிமா. ஈரானுக்கு ஈராக்கும் பயங்கர சண்டை. இங்க உங்க பொம்பளை அந்த ரேடியோக்கு முன்னால் உட்காந்துட்டு ஆமீன் 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 பையன் அது என்னமோ துவா ஓதுறாரு இருக்குது அரபியில. அந்த மாதிரி மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் அப்ப கிடையாது. இப்ப மாறிடுச்சு. குர்ஆன்ல வேணும் ஹதீஸ்ல வேணும் சொன்னா பௌத் தெரியுது அவனுக்கு. என்ன கடுப்பு வரும். மக்கள் உஷாராயிட்டானே. குர்ஆன்ல இருக்கான ஹேக்கானே, ஹதீஸ்ல இருக்கான ஹேக்கானே கேட்டா புகாரியுடைய முழு பெயர் தெரியுமா உங்களுக்கு? காரவன் தெரியாட்ட என்னன்னு. புகாரி முழு பெயர் தெரிஞ்சா என்ன, தெரியாட்ட என்ன? அந்த ஹதீஸ் தெரிஞ்சா போதும், நபி வழி தெரிஞ்சா போதும். அது தோத்தவர் பேர் தெரியாட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்களாமா, நீங்கள் எங்களை ஒற்றுமைப்படுத்த வந்துட்டேன்னு நீங்கள் 2 ஆகி விடவில்லையா, நீங்கள் 4 பிரியலையா, அப்படி நாங்க 10 பிரிஞ்சுட்டு போறோம், மோல் தோறது கூடுமா? அதான் கேள்வி. எனக்கும் பிஜேபியும் சண்டை அப்படின்னு வச்சுக்கோமே, நானும் பிஜேபியும் சண்டை பிடித்ததால் தகடு ஆயத்து கட்டுறது கொடுங்க போறியா? அவன் நானும் பிஜேபியும் தோழமையில கை போட்டா தகடு ஆயத்து விட்டுருவியா?
ஏன்னா 8ஆ பிரியிறோம் 100ஆ பிரியிறோம். அது பிரிஞ்சா எங்க தப்பு, எவன் மேல தப்பு இருக்கு, அது பாவம். மௌலுது வர்றது இதனால கூடுமா, தாயத்து கூடுமா, தகடுக்கு ஆதாரம் இருக்கா, தர்காவுடைய கை அதுக்கு ஆதாரம் இருக்கா, அதுக்கு ஆதாரம் இருக்கா கேட்டா நீங்கள் 4ஆக பிரியவில்லையா, எத்தனை ஆனாலும் பிரிஞ்சுக்க, அது தப்பு இல்லை. பிரிந்து கொண்டு நபி வழி நட. நீங்க சுன்னத் ஜமாத்துல எங்களோட சேர நான் சொல்றோம், சேர வேண்டாம். சுன்னத் ஜமாத்தாவே இரு, சுன்னத்துல இருக்கிறத செய்யுங்கிறோம். சுன்னத் ஜமாத்தா இருந்துக்க, நபி வழி நட, சொர்க்கம். தவி ஜமாத்தா இருந்துக்கு நபி வழி நடக்க நடக்கும். தவி ஜமாத்துல ஒருத்தர் இருக்கான், நபி வழி நடக்கல, நரகவாதி. சுன்னத் ஜமாத்துல ஒருத்தர் இருக்கான், நபி வழிப்படி நடக்கான், சொர்க்கம். இதன் அடிப்படை. இந்த கொடியை நாங்கள் வச்சு இதே பேசிட்டு இருக்கோம். இந்த டிஎன்டிஜே இந்த கொடி எங்களுக்கு முக்கியம் இல்லை, இது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். நெட்வொர்க்கா தமிழகமெங்கும் பயான் செய்யறதுக்கு இது ஒரு சிம்பிளா போச்சு. உங்களை மாதிரி இந்த யானையில இதுல கொடி எடுத்துட்டு அடையிறோம். அதை கேட்டு சொன்னாங்க சில பேர், சில ஊர்ல எங்களை கொடி எடுக்க கூடாதுன்ட்டு அவன் கொடி எடுத்துக்கிட்டு வச்சிருக்கான். இதை பக்தி பரவசத்தோட ஏத்துறோம். நீங்க யானையில கொடி வந்து தொட்டு கும்பிடுவர புச்சு புச்சுக்கிறீல, நாங்கள் மீட்டிங் முடிஞ்சு அவுது துறை வீசுறோம், மூலையில் வீசுறோம். அதனால இதெல்லாம் வந்து வெத்து கோஷங்கள். எத்தனை பிரிவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், தனிநபராகவோ இயக்கமாகவோ குடும்பமோ ஜமாத்தோ ஊரோ, நபி வழிப்படி நட. அது உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. நபி வழியை விட்டீங்க எல்லோரும் ஏமாந்து போவீர்கள். அதுல அந்த அடியில சொல்றான் பாருங்க, கது குல்தபில் எதிரி மின் மௌலாக்க மூத்தமீரா. ஏன் இந்த பேர் காலில் எல்லாம் விழுறான், காலை கழுவுறான், குடிக்கிறான், ஷேக் இருந்து ஏமாத்துறான், ஏமாறுறான். இது கொஞ்ச நெஞ்ச ஃப்ராட் இல்ல, பக்கா ஃப்ராடு போயிடுவோம். இந்த ஷேக்குன்னு எவன்லாம் சொல்றானோ நான் கேட்கிறேன், அந்த ஷேக்கை நம்புறவன் கோவப்படுறான். நீ உன் ஷேக்கிட்ட சொல்லு, உன் ஷேகுமாரோட சக்தி இருக்குங்கிறீல, என்னை வந்து குறைஞ்ச மொட்டையாக்க சொல்றா பார்க்கலாம், மத்தெல்லாம் வரலாம். என் தலைமுடி இருக்குல்ல, என்னை வழுக்க உருவாக்க சொல்லு, அவனை பார்ப்போம், முடியுமான்னு பார்த்துருவோம். ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்காது. அது வேண்டாம், உன் ஷேகம் கவர சொல்லு, எனக்கு அவனும் ஃபைட் வச்சு பார்ப்போம், எவன் ஜெயிக்கான்னு பார்ப்போம். அவன் என்ன செய்யும், தினேட்டு வரட்டும், நான் அல்லா வேண்டி நிற்க பார்த்துருவோமா, வர சொல்லு. இதெல்லாம் ஒரு அளவுகோலா? நாங்க கேட்கிற கேள்வி, அவன் செய்யற செயலுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறோம். என்ன சொல்றான், மௌலிதுல வர்றதுனால அவன் இப்படி செய்யறான். என்ன வருது பாருங்க, முஹிதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி நல்லவரா கெட்டவரா? நல்லவராக இருக்கலாம், வலில்லாவா இருக்கலாம், அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். அதெல்லாம் நம்மளுக்கு பாயிண்ட். அவர் பேர்ல ஒரு ரீல் விட்டுருக்கான், பயங்கரமான ரீல். உலகத்துல முஹிதீன் பேர்ல விட்ட ரீல் மாதிரி வேற யார் பேர்லயும் ரீல் கிடையாதுங்க, அவ்வளவு ரீல். முஹிதீன் ரீல்கள் அப்படின்னு விட்டோம்னு சொன்னா ஒரு 6 மாசத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கான், அவ்வளவு ரீல் இருக்கு அதுல. அதுல ஒரு ரீலை பாருங்க, கது குல்தபில் இனிமின் மௌலாக்க மௌத்தமீரா. அல்லாவிடத்தில் அனுமதி பெற்று முஹிதீனை நீங்கள் கூறினீர்கள். அல்லாட்ட ஒரு அனுமதியை பெற்றுட்டாரு. என்ன அனுமதி? அல்லாட்ட அனுமதி பெற்றார் என்னதே பொய். ஏன்? அல்லாட்ட அனுமதி ரசூல்லா இருக்கும் பொழுதுதான் பெற முடியும். ரசூல்லா மௌத்தோட அல்லாஹ்க்கு வஹி வராது, அல்லாட்ட இருந்து வஹி வராது, பேச்சு வராது, அல்லாட்ட இருந்து செய்தி வராது இல்லைங்க. ரசூல்லாவோட அந்த செய்தி க்ளோஸ். ஜிப்ரீல் வந்து செய்தி யாரும் கொடுக்க மாட்டார், ரசூல்லா தான் கடைசி நபி, முடிஞ்சு வச்சு. இதே பக்கா ஃப்ராடு. அல்லாவிடத்தில் அனுமதி பெற்றீர்கள். அப்ப அல்லாவிடத்தில் அனுமதி பெற்றினா அல்லாஹ் முஹிதீனை பேசுறான்னு அர்த்தம். அதான் அர்த்தம். ஒமன் அவ்வளவும் இம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன். அல்லாஹ் மீது பொய் சொல்கிறானே, இவனை விட அயோக்கியன் உண்டா? அப்ப அல்லாஹ்விடத்தில் அனுமதி முஹிதீன் பெற்றாருன்னு ஒருத்தன் பொய் சொல்றான், எவனோ ஒரு அயோக்கியன், இவன் பச்சை அயோக்கியன். அப்ப இந்த மௌலிது எழுதின அயோக்கியனா இல்லையா? முதல் பாயிண்ட். ரெண்டாவது, என்ன அனுமதி பெற்றாருன்னு பாருங்க, அந்த அடியை படிக்கான். கதமி அலா ரகபாத்தில் அவுலியாயி துரா அல்ஹம்துலில்லாஹி ஹம்தம் தாயிமன் அபதா வஷ்குரு ஷுக்ரன் அஸீ ரவாஸி பர்ரகதா அப்படியே படிச்சுட்டு வருவாங்க. யா முஹய்யியத்தீனீன்னு முடியும். அது என்ன சொல்றான், அல்லாஹ்விடத்தில் என்ன அனுமதி அவர் பெற்றார் தெரியுமா? கதமி அலா ரகபாத்தில் அவுலியா. யா அல்லாஹ், என்னுடைய கால்களுக்கு கீழே, கதம்னா பாதம், என்னுடைய கால்களுக்கு கீழே எல்லா அவுலியாக்களுடைய பிடரி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பி இருக்கிறார். இந்த அனுமதியை அல்லாஹ் கொடுத்தானாமா. அப்படின்னா புரியுதா?
காலு கீழே பிடரி இருக்குன்னா என்ன அர்த்தம்? எல்லா அவுலியாக்களையும் சங்கில மிதிக்கணும்னு நினைச்சிருக்காரு. அதான் அர்த்தம் அதுக்கு. நம்ம விளங்குற மாதிரி சொல்றதா இருந்தா வேற என்ன அர்த்தம் அதுக்கு? மற்ற அவுலியாக்களின் பிடரி என் பாதங்களுக்கு கீழே இருக்க வேண்டும். அழகா சொல்ற அழகா இருமாது சங்கில மிதிக்கணும் அப்படி சொல்லியிருக்காரு. இலக்கியமா சொல்லும்போது அது தெரியாது. சில வார்த்தைகள் ஒரிஜினாலிட்டியில் புரிஞ்சுக்கலாம். நேச்சுரலா சொல்லலாம்டா எல்லா அவுலியாக்களும் சங்கில மிதிக்கணும் அல்ல, அதான் எனக்கு ஆசை. என்ன செய்ய மிதிச்சுக்கொண்டானா அல்ல. அட படுவாவி போயிடுவா. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அல்லாட்ட அனுமதி பெற்றது பேசுறதுங்கிறதே பக்கா ஃப்ராடு. அல்லாஹ் ஒரு அயோக்கிய திறக்கத்துக்கு அனுமதி கொடுத்தானா? ஒரு அக்கிரமத்தை அல்லாஹ் செய்யுமானா? ஒரு அக்கிரமத்தை எதிர்த்து நின்று குர்ஆன் லட்ச வசனம் இருக்கு. நபிகள் பெருமானார் வர்றாங்க, சஹாபாக்கள் எஞ்சிதான் நிக்கிறாங்க. காலை தொட்டு கும்பிட்டர்ல, காலை கழுவி குடிக்கல, தூக்கிட்டு தை தைன்னு ஆடல, எஞ்சி நிக்கிறாங்க. ரசூல்லா வர்றாங்கன்னு எஞ்சி நிற்காங்க. ஏப்பா எஞ்சி நிக்கிறிய? சஹாபாக்கள் சொல்றாங்க, பல மதத்தவர்களுடைய மத குருமார்கள் தலைவர்கள் அவர்கள் வரும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் எழுந்து நிற்கிறார்கள் மரியாதைக்காக. உங்களை விட ஒரு உயர்ந்த மனிதர்கள் நான் பார்த்ததில்லை. ஒரு ஆளுக்காக எஞ்சி நிக்கிறதுக்கு தகுதின்னு சொன்னா அது உங்களுக்காக எஞ்சி நிக்கலாம் யார சொல்லலாம் அப்படின்னு எந்திக்கிறாங்க சஹாபாக்கள். லா தகூமு கமா யகூமுல் ஆஜிம் யுஅல்லிமு பஅலஹும் பஅலா. பிற மதத்தவர்கள் தங்கள் தலைவர்களுக்கு எழுந்து நிற்பது போல எனக்கு நீங்கள் எழுந்து நிற்காதீர்கள் என்று தடுத்தவர்கள் நபிகள் பெருமானார். எழுந்து நிற்காத. அது மட்டுமல்ல, மன் சர்ரஹு அன் யதமஸல்லஹு ரஜுல் ஃபல்யதபவ மகாதஹு மினன் நார். பிறர் தனக்காக எழுந்திருப்பதில் ஒருவன் மகிழ்ச்சி அடைந்தார். ஒரு எஞ்சி நிற்கிறான், அதை பார்த்து அந்த அஜர்த்துக்கு ஒரு மகிழ்ச்சி நடக்கா இல்லையா? எஞ்சி நிற்காட்ட சில அஜர்த்து கோவப்படுவான். நான் போறேன், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ போகும்போது அவன் உட்கார்ந்த ஓ மரியாதை ஏன்டா குறையுது? நான் வர்றேன், நீங்க உட்கார்ந்து இருக்கிய, இதுல ஏன் மரியாதை ஏன் குறையுது? இது ஒரு ஆள் அழகா கேட்டாரு, ஐயா பாருங்க உங்க முன்னால மரியாதை இல்லாம காலுக்கு மேல காலை போட்டு உட்கார்ந்துருக்கான். அந்த ஆளு சொன்னாராம், அவன் காலை தூக்கி அவன் கால் மேல போட்டதுனால ஏன் மரியாதை ஏன்டா குறையுதுன்னு கேட்டார். கரெக்டான வாசம். இத நீங்க உட்கார்ந்ததுனால ஏன் மரியாதை ஏன் குறையுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மரியாதை நிமித்தம் எழுந்து நிற்காதீர்கள். எழுந்து நிற்பதில் ஒருவன் மகிழ்ச்சி அடைந்தால் அவன் நரகவாதி. நானா சொல்றேன், நபி மொழி. எவனாவது ஒரு அஜத்து ஏன் எஞ்சி நிக்கலன்னு கேட்டா அவன் நரகவாதி. அவன் வச்சுக்கிடுங்க. ஒரு ஷேக் நான் வரும்பொழுது ஏன் எஞ்சி நிக்கல, எஞ்சி நிக்க வேண்டியானா நீ நரகவாதிடான்னு சொல்லுங்க. எஞ்சி நிக்கிறதே நரகவாதின்னு சொன்னா அப்புறம் என்ன காலை தொட்டி முத்தமிடுறது, அப்புறம் என்ன காலை கழுவுறது? கையை கழுவியே குடிக்க கூடாது. அவன் கையை அவன் சுப்பிக்கலாம், அடுத்தவங்க கையை நம்ம சுப்ப முடியுமாங்க? ரசூலுல்லாஹ்க்கு சில சிறப்புகள் இருந்திருக்கு, அது இல்லைங்கிற. ரசூல்லா பேரித்தம்பழத்தை எடுத்தாங்க, கொஞ்சம் மென்னாங்க, பிறந்த குழந்தைக்கு கொடுத்தாங்கலாம் வருது. இதை வச்சுக்கிட்டு இப்போ அஜயத்து கொடுத்து பாருங்க, குழந்தை செத்தே போயிடும். பல்லு விளக்காம அவன் சாப்பிட்டு கண்டெல்லாம் தின்னு கிருமி. நபி வழி ரசூலுல்லாவுடைய வாய் அது வேற. ரசூல்லா சுத்தமெல்லாம் ஒரு நாள் இருக்க முடியுமா? ரசூல்லா மாதிரி எவனா இருக்கா? அந்த கேரண்டி யாருக்கா இருக்கா? மா மஸ்ஸத் யது ரசூலில்லா யதம்ராத்தின் கத்து. நபிகள் பெருமானுடைய விரல் அந்நிய பெண்ணுடைய விரலின் மீது தற்செயலாக கூட பட்டதில்லை. இது எத்தனை வருஷம் ரசூல்லா கூர்ந்து கவனிச்சிருப்பான்? 23 ஆண்டுகள் கூர்ந்து கவனிக்கிறான் ரசூல்லாவை. ஏதாவது ஒரு பொம்பளையோட பேசணும் பற்றாதா வச்சிடாதா பாத்தீங்கன்னா முகமது நபியின் கேள்வி பண்றதுக்கு, இதை வச்சு அவர் பிரச்சாரத்தை முடக்கிறதுக்கு கூர்ந்து கவனித்து எடுத்த முடிவு என்ன? மாற்று மதத்தவன் எடுத்த முடிவு. மா மஸ்ஸத் யது ரசூலுல்லாஹ் யதம்ராத்தின் கத்து. பிற மதத்தவர்கள் நம்பலாம், அவருடைய விரல் அந்நிய பெண்ணுடைய விரல் நுனியின் மீது பட்டதில்லை. அபூஜஹல்கிட்ட போய் ரசூல்லா ஒரு பொம்பளை பிடிச்சி எடுத்தாருன்னு நம்ப மாட்டான். அதெல்லாம் இருக்காது. அதான் நபி வாழ்க்கை. ரசூலுல்லாவுடைய பண்பில் குறை சொன்னால் அபூஜஹலும் ஒத்துக்கொள்ள மாட்டான். அவர் சொல்றது சரியில்லை, அவர் கடவுளே இல்லைங்கிறார், அல்லாஹ் மட்டும் கடவுளுங்கிறாரு, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். அப்படி சொன்னா ரசூல்லா குடிச்சிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காரு, முகம்மது செய்ய மாட்டாருமா அபூஜஹல். மக்களுக்கு காத்தடி சொல்லலாம். முகம்மது அப்படி ஒரு பழக்கம் கிடையாது. நபி ஆகுறதுக்கு முன்னாலேயே அவர் விரல் இன்னொரு பெண் பட்டது இல்லையே. எவன் கேட்க போறான்? யார் வேணாலும் எப்படினாலும் போலாங்கிற ஒரு காலகட்டம் அது. அதிலேயே பியூராக இந்த நபிகள் பெருமானார்
அந்த நபிகள் பெருமானார் எனக்கு எஞ்சி நிற்காத, உனக்கு எழுந்து நிற்க வேண்டும் என்று நினைக்காது. உனக்கு யாராவது எழுந்து நிற்க வேண்டும் என்று நீ நினைத்தால் நீ ஆணவக்காரன், அகம்பாவம் பிடிச்சவன் அர்த்தம், நரகவாதி. நீ பிறருக்கு எஞ்சி நின்னா நீ கேவலமானவன், இழிச்சவாயன் அர்த்தம். நீ இழிச்சவாயனாகவும் இருக்காத, அகம்பாவம் பிடிச்சவனாக இருக்காத, பிறரை ஏமாத்தாத, ஏமாறாத, அதான் அதுக்கு அர்த்தம். பிறரை கெடுக்காத, நீயும் கெடாத, அதான் அர்த்தம். நபி வழியை பிடியுங்கள். குர்ஆனை பிடித்து விட்டால் நபி வழியை உறுதியா பிடிச்சீங்கன்னு சொன்னா ஏமாற்ற வேண்டும் என்ற உணர்வு அணுவும் மனசுல வராது, ஷைத்தான் கிட்ட வரமாட்டான். எவ்வளவு பெரிய கொம்பன் வந்தாலும் நபி வழி உங்களிடத்தில் நம்மிடத்தில் இருக்குமானால் ஏமாற்ற முடியாது. நாமும் பிறரை ஏமாற்றக்கூடாது என்பது எவ்வளவு முக்கியமோ அதற்கு அடுத்தபடியான முக்கியம் நம்மை யாரும் ஏமாற்றிவிடக் கூடாது என்பது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய, யா அல்லாஹ் நான் யாரையும் ஏமாற்றி விடாமலும் என்னை யாரும் ஏமாற்றி விடாமலும் என்னை காப்பாயாக ரப்பே. இந்த துஆவை சொல்லி பாருங்க. உலகத்திலே நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது, மார்க்க விஷயத்திலே ஏமாற்ற முடியாது, உலகத்திலே நிம்மதியா இருக்கலாம், மறுமையிலே போய் நிம்மதியா இருக்கலாம். அதற்கு ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனையை நபிகள் பெருமானார் சொல்லி தந்திருக்காங்க. அந்த துஆவுடைய தலைப்பு தான் போட்டிருக்காங்க. இது போன்ற வாழ்க்கையை பிறரையும் ஏமாற்றாமல் நம்மை யாரும் ஏமாற்றி விடாமல் இந்த உலகத்திலும் வாழ்ந்து மறுமையில் நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.